இந்த வீடியோவை கடைசி 20 நிமிடங்களை தவறவிடாதீர்கள். 10 வருடங்கள் சேமித்தால் போதும், உங்கள் வாழ்க்கையில் பின்வரும் நிதி பிரச்சனைகளை சமாளிக்க உதவும். பின்பு அதுவே பழகிவிடும். தேவையில்லாத பர்சனல் லோன், ஹவுசிங் லோன் போன்ற நீண்டகால இஎம்ஐகளை தவிர்க்கவும். வணக்கம், வெல்கம் டு மை சேனல். 15 வருடங்கள் நன்றாக சம்பாதித்து சேமித்தால் போதும். அதன் பிறகு உங்களுக்கு பிடித்த தொழிலை செய்யலாம். உடனடி வருமானத்துடன் கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்கா? பாதுகாப்பான இன்வெஸ்ட்மெண்ட் திட்டங்கள். வாரம் மற்றும் மாத வருமானத்திற்கான இன்வெஸ்ட்மெண்ட் திட்டங்கள். வருமான வரி சட்டத்தின் 18C கீழ் அதிகபட்சம் 1.5 லட்சம் வரையும் வரி விலக்கு பெறலாம். உங்கள் குடும்ப உறுப்பினர்களை இத்திட்டத்தில் சேர்ப்பதன் மூலம் மேலும் ரூபாய் 1.5 லட்சம் வரை வரி விலக்கு பெறலாம். சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம், ஃபிக்ஸட் டெபாசிட், டைம் டெபாசிட், லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட், மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம், ELSS டேக்ஸ் சேவர் மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர் மார்க்கெட் மற்றும் இன்சூரன்ஸ் பாலிசி. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அடுத்த மாதமே வருமானம் தரக்கூடிய இன்சூரன்ஸ் பாலிசியுடன் கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் திட்டங்கள் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை கடைசி வரை பாருங்கள். வருமான வரி சட்டம் பிரிவு 18C கீழ் பல்வேறு சேமிப்பு திட்டங்கள் உள்ளன. ஈக்விட்டி ஃபண்டுடன் இணைக்கப்பட்ட சேமிப்பு திட்டங்கள், ELSS டேக்ஸ் சேவர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், தேசிய ஓய்வூதிய திட்டம் அதாவது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், சுகன்யா சம்ரிதி யோஜனா, ஃபிக்ஸ்டு டெபாசிட், இன்சூரன்ஸ் பாலிசி, மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம், டேர்ம் டெபாசிட், வார வருமானத்திற்கு ஏற்ற முதலீடுகள். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 7 நாட்கள் முதல் 1 மாதம் விருப்பப்பட்ட நாட்கள் வரை முதலீடு செய்யலாம். இதை தொடங்குவதற்கு உங்கள் பேங்க் அக்கவுண்டில் நெட் பேங்கிங் ரெஜிஸ்டர் செய்திருக்க வேண்டும். சேமிப்பிற்கான சிறந்த திட்டம் டைம் டெபாசிட். ஸ்டேட் பேங்க் இந்தியாவோட டைம் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் விவரங்கள் இந்த டிஸ்பிளேயில் இருக்குது, பார்த்துக்கோங்க. நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்லேருந்து 0.5% அடிஷ்னலாக கிடைக்கும். டைம் டெபாசிட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் நெட் பேங்கிங்கில் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பேங்கிங்கோட நெட் பேங்கிங்கில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் நெட் பேங்கிங் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்லலாம் வந்து நீங்கள் டைம் டெபாசிட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பேங்க்குக்கு போயிட்டு நீங்கள் டைம் டெபாசிட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். நார்மலாக உங்கள் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து குவார்ட்டர்லியில் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுவாங்க. நீங்கள் டைம் டெபாசிட் மூலயமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து கிடைக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கு வந்து குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் நீங்கள் ஃபர்தராக ஒவ்வொரு தடவையும் வீக்லி ஒன்ஸ் வந்து ஆட்டோ டெபிட் மூலயமா நீங்கள் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் மூலயமா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கிற பேங்க்கில் போய்ட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதை விட வந்து ஈஸி வந்து நெட் பேங்கிங் மூலயமா ஓப்பன் பண்ணுறது தான். உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறதும் க்ளோஸ் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு SBIயில் வந்து நெட் பேங்கிங் மூலயமா டைம் டெபாசிட் அக்கௌண்ட் வந்து எப்படி ஓப்பன் செய்வது. SBI நெட் பேங்கிங் வந்து லாகின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதில் வந்து டெபாசிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பின்பு ஃபிக்ஸ்டு டெபாசிட் ETDR ESTDR என்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ரொசீட் பட்டனை டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி என்கொயரிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அது பக்கத்தில் வந்து நியூ ஓப்பன் அக்கௌண்ட்டுங்கிற ஆப்ஷனும் இருக்கும். அது மூலயமா நீங்கள் வந்து டைம் டெபாசிட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். மெச்சூரிட்டி என்கொயரி பண்ணணுன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் மெச்சூரிட்டி வந்து என்கொயரி வந்து பண்ண முடியும். இப்போ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் 1 lakh இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி மெச்சூரிட்டி என்கொயரி பண்ணிக்கலாம். இல்லை 10,000 இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி மெச்சூரிட்டி என்கொயரி வந்து பண்ணிக்கலாம். மெச்சூரிட்டி என்கொயரி அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து டெபாசிட் அமௌண்ட் வந்து டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் TDR நான் குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் பெய்ட் அட் செலக்டட் இன்டர்வல்ங்கிறது சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டென்யூர் ஆஃப் டெபாசிட் நம்பர் ஆஃப் டேஸுங்கிறதுல 7ங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் முதலீடு ரூபாய் 10,000 நீங்கள் 7 நாட்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 3.5% வந்து கிடைக்கும். மெச்சூரிட்டி அமௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக டெபாசிட் ஆகும். டேர்ம் டெபாசிட்டில் நீங்கள் 5 லட்சம் 7 நாட்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ரூபாய் 334 மற்றும் அசல் தொகை 5 லட்சம் இரண்டும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக டெபாசிட் ஆகும். 8வது நாள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆகும்.
நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ரூபாய் 381 உங்களுக்கு கிடைக்கும். டைம் டெபாசிட்டோட நன்மைகள் என்னென்னா, லாகின் காலம் 7 நாட்கள், அப்புறம் 1 மாதம், 3 மாதம், 1 வருடம்னு நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி முதலீடு பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட அவசர தேவைக்கு குறுகிய காலத்தில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து உங்கள் அசத்தொகையை எளிதில் பெற முடியும். வெறும் 30 நிமிடத்தில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்து கிடைக்கிற லாபத்தை உங்களால் எடுக்க முடியும். அதற்கான சிறந்த பிளான் இன்ஸ்டா ரிடெம்ஷன் லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதிகபட்சமாக ரூபாய் 50,000 வரை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்பட்ட தொகையிலிருந்து ரிடெம்ஷன் மூலயமா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆகும். இந்த இன்ஸ்டா ரிடெம்ஷன் லிக்விட் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் மினிமம் ரூபாய் 100, 500 மற்றும் அதற்கு மேல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம். உங்கள் அவசர தேவைக்கு தேவைப்படும் பணத்தை மட்டும் எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். வெறும் 30 நிமிஷத்தில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக டெபாசிட் ஆயிரும். எளிதான மற்றும் ரிஸ்க் குறைந்த பிளான் இந்த லிக்விட் இன்ஸ்டா ரிடெம்ஷன் லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்டில் எப்போவுமே டைரக்ட் பிளானை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் எக்ஸ்பென்சன் ரேஷியோ குறைவாக இருக்கும். ஆதித்யா பிர்லா சன் லைஃப் லிக்விட் ஃபண்ட் டைரக்ட் பிளான், நிப்பான் இந்தியா லிக்விட் ஃபண்ட் டைரக்ட் பிளான், டிஎஸ்பி லிக்விட் ஃபண்ட் டைரக்ட் பிளான், ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லிக்விட் ஃபண்ட் டைரக்ட் பிளான், க்ரோத் மற்றும் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லிக்விட் ஃபண்ட் டைரக்ட் பிளான், டிவிடெண்ட், வீக்லி ஆகியவை சிறந்த குறுகிய கால லிக்விட் இன்ஸ்டா ரிடெம்ஷன் மியூச்சுவல் ஃபண்ட்கள். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லிக்விட் ஃபண்ட் டைரக்ட் பிளான் க்ரோத் ஸ்கீம். இது ஒரு இன்ஸ்டா ரிடெம்ஷன் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம். இதோட என்ஏவி வேல்யூ ரூபாய் 354.57. இதன் என்ஏவி வேல்யூக்கள் தொடர்ச்சியான வளர்ச்சி விகிதத்தில் உள்ளது. இதோட என்ஏவி வேல்யூ 12 பிப்ரவரி 2024 இந்த ஃபண்டோட என்ஏவி ரூபாய் 353.81. 1 வீக் கழித்து 19 பிப்ரவரி 2024 இந்த ஃபண்டோட என்ஏவி வேல்யூ ரூபாய் 354.33. இதோட 1 வீக் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 0.51 பைசா. இந்த மியூச்சுவல் ஃபண்டுங்களை வித்ட்ராவல் சார்ஜஸ் ஒரு நாளுக்குள்ளே ரிடீம் செஞ்சிங்கன்னா 0.007%. 2 டேஸில் வித்ட்ராவல் பண்ணிங்கன்னா சார்ஜஸ் 0.0065%. வித்தின் 3 டேஸ்க்குள்ளே ரிடீம் செஞ்சிங்கன்னா 0.0060%. வித்தின் 4 டேஸில் ரிடீம்ஷன் செஞ்சிங்கன்னா 0.0055%. வித்தின் 5 டேஸில் ரிடீம்ஷன் செஞ்சிங்கன்னா 0.0050%. வித்தின் 6 டேஸில் ரிடெம்ஷன் சார்ஜஸ் 0.0045%. 1 வீக் கழித்து இந்த ஃபண்டில் ரிடெம்ஷன் செஞ்சிங்கன்னா எந்த சார்ஜஸும் இல்லை. இந்த ஃபண்டு முதலீடுகள் குறைந்த ரிஸ்க் திறன் கொண்ட கம்பெனிகளில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வாங்க. இந்த ஃபண்டில் நீங்கள் 5 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா என்ஏவி வேல்யூ ரூபாய் 354.57. நீங்கள் 5 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற யூனிட்கள் 1410 யூனிட்ஸ் 0.15 யூனிட்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த யூனிட்களில் 1 வீக் டிஃப்ரென்ஸ் 50 பைசான்னு நம்ம டிஃப்ரென்ஸ் வச்சுட்டோன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ரூபாய் 705 உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்னாக உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். இந்த லிக்விட் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் க்ரோத் ஸ்கீம் இருக்குது, அப்புறம் டிவிடெண்ட் பே அவுட் ஸ்கீம் இருக்குது. டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் வீக்லி ஆப்ஷன், மந்த்லி ஆப்ஷன் ஆகிய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்களும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட் சிஸ்டத்தில் இருக்குது. ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஒரு சிறந்த முதலீட்டு திட்டமாகும். நேஷனலைஸ் பேங்க் மற்றும் போஸ்ட் ஆஃபீஸ்களில் ஓப்பன் செய்யலாம். மூத்த குடிமக்களுக்கு ஐசிஐசிஐ பேங்க் எஃப்டி வட்டி விகிதம் 7.75% பெர் ஆனம் வரை வழங்குகிறது. 60 வயதுக்குட்பட்ட குடிமக்களுக்கு 7.2% பெர் ஆனம் வரை வழங்குகிறது. வட்டி வருமானத்தை மாதம் அல்லது ஃபிக்ஸ்ட் டெபாசிட் மெச்சூரிட்டி ஆகும்போது பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் 5 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஷார்ட் டைம் குறுகிய காலமாக 7 நாட்கள் வரை டெபாசிட் செய்யும்போது 3% வரை வட்டி வரவு ரூபாய் 288 கிடைக்கும். சீனியர் சிட்டிசன்களுக்கு 3.5% வரை வட்டி கிடைக்கும். நீங்கள் 5 லட்சம் முதலீட்டை 1 வருடத்திற்கு டெபாசிட் செய்யும்போது
60 வயதுக்குட்பட்ட குடிமக்களுக்கு 6.7% வரை வட்டி வரவு ரூபாய் 2792 மாதம் உங்களுக்கு வட்டியாக கிடைக்கும். அல்லது மெச்சூரிட்டி ஆகும்போது மொத்த வட்டியாக ரூபாய் 33,500 கிடைக்கும். சீனியர் சிட்டிசன்களுக்கு 7.2% வரை வட்டி கிடைக்கும். நீங்கள் 5 லட்சம் முதலீடை 2 வருடத்திற்கு டெபாசிட் செய்யும்போது 7.2% வரை வட்டி வரவு ரூபாய் 3000 மாதமும் மொத்த வட்டியாக ரூபாய் 72,000 மெச்சூரிட்டி ஆகும்போது கிடைக்கும். சீனியர் சிட்டிசன்களுக்கு 7.75% வரை வட்டி வரவு மாதம் ரூபாய் 3,229 மொத்த வட்டியாக மெச்சூரிட்டி ஆகும்போது ரூபாய் 77,500 கிடைக்கும். யூனிட்டி ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இது ஒரு ஷெட்யூல்டு வங்கியாகும். இது ஃபிக்ஸ்டு டெபாசிட் வட்டி விகிதம் அதிகபட்சமாக 9.0% பெர் ஆனம் வரை இன்வெஸ்ட்மெண்ட் காலத்திற்கு ஏற்றவாறு வழங்குகிறது. ஓராண்டு எஃப்டி விகிதம் இந்த வங்கியில் 7.85% பெர் ஆனமும் சீனியர் சிட்டிசன்களுக்கு ஒரு ஆண்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட் வட்டி விகிதம் 8.35% பெர் ஆனமும் வரை வழங்குகிறது. எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் அடிப்படையில் 20 சிறந்த ஷெட்யூல்டு வங்கிகள்: யூனிட்டி ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், சூர்யோதயா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஃபின்கேர் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், உத்தர்ஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், எஸ்பிஎம் பேங்க், இஎஸ்ஏஎஃப் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஆர்பிஎல் பேங்க், ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், டிசிபி பேங்க், பந்தன் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், சிவாலிக் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், எஸ் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா ஆகிய வங்கிகளின் ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அட்டவணையாக துவக்கப்பட்டுள்ளது. எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஒரு சிறந்த நிறுவனமாகும். எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் சிட்டிசன்களுக்கு ரூபாய் 20,000 முதல் ரூபாய் 20 கோடி வரை உள்நாட்டு வைப்பு தொகையாக முதலீடு செய்ய முடியும். எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் நீங்கள் 10 லட்சத்தை 1.5 வருடங்களுக்கு முதலீடு செய்தால் வட்டி விகிதம் 7.10%, மாத வட்டி வருமானமாக ரூபாய் 5,881 கிடைக்கும். எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அடிப்படையில் 1 வருடம் முதல் 5 வருடங்கள் வரை வட்டி அதிகபட்சமாக 7.75% பெர் ஆனம் வரை வைப்புத் தொகையாக உங்கள் தேவைக்கேற்ப முதலீடு செய்யலாம். ஆண்டு வட்டி வருமானம் வேண்டுமெனில் குறைந்தபட்ச தொகை ரூபாய் 20,000 மற்றும் அதன் பிறகு ரூபாய் 1000. மாதாந்திர வட்டி வருமானம் வேண்டுமெனில் குறைந்தபட்ச தொகை ரூபாய் 2 லட்சம் மற்றும் அதன் பிறகு ரூபாய் 10,000 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம். நான் குமுலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் நீங்கள் முதலீடு செய்யலாம். குமுலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் வட்டி வருமானத்தை மெச்சூரிட்டி காலத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தபால் அலுவலக சேமிப்பு திட்டங்கள். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம். தபால் அலுவலக சேமிப்பு திட்டங்களில் முக்கியமான சேவிங்ஸ் ஸ்கீம் மந்த்லி இன்கம் ஸ்கீம் எம்ஐஎஸ். 1/1/2024 முதல் எம்ஐஎஸ் ஸ்கீமில் வட்டி விகிதம் 7.4% பெர் ஆனம் வரை வழங்குகிறது. இந்த பிளானில் நீங்கள் 9 லட்சம் வரையும் ஜாயிண்ட் அக்கவுண்டாக இருந்தால் 15 லட்சம் வரையும் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம். 9 லட்சம் முதலீடு செய்தால் மாத வட்டி வருமானமாக ரூபாய் 5,515 ரூபாய் 15 லட்சம் முதலீடு செய்தால் மாத வட்டி வருமானமாக ரூபாய் 9,192 கிடைக்கும். இந்த முதலீட்டுக்கான லாக்கின் காலம் 5 வருடங்கள். கூட்டு கணக்கில் அதாவது ஜாயிண்ட் அக்கவுண்டாக இருந்தால் ஒரு தனிநபரின் பங்கை கணக்கிடுவதற்கு ஒவ்வொரு கூட்டு கணக்கிலும் ஒவ்வொரு கூட்டு வைத்திருப்பவருக்கும் சமமான பங்கு உள்ளது. மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அக்கவுண்டை மெச்சூரிட்டி காலத்துக்கு முன்பாக க்ளோஸ் செய்ய விரும்பினால் டெபாசிட் செய்யப்பட்ட நாளிலிருந்து ஒரு ஆண்டுக்கு முன்பாக எந்த டெபாசிட்டும் திரும்ப பெற முடியாது. 1 வருடத்திற்கு பிறகும் 3 வருடங்களுக்கு முன்பும் எம்ஐஎஸ் ஸ்கீம் அக்கவுண்டை க்ளோஸ் செய்தால் டெபாசிட்டிலிருந்து 2% கழிக்கப்படும் மற்றும் மீதமுள்ள தொகை உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கவுண்டில் செலுத்தப்படும். 1 வருடத்திற்கு பிறகும் 5 வருடங்களுக்கு முன்பும் எம்ஐஎஸ் ஸ்கீம் அக்கவுண்டை கணக்கை க்ளோஸ் செய்தால் டெபாசிட்டிலிருந்து 1% கழிக்கப்படும் மற்றும் மீதமுள்ள தொகை உங்கள் பேங்க் அக்கவுண்டில் வரவு வைக்கப்படும். கணக்கு தொடங்கப்பட்ட நாளிலிருந்து 5 ஆண்டுகள் முடிவடைந்ததும் மெச்சூரிட்டியான பிறகு சம்பந்தப்பட்ட
போஸ்ட் ஆஃபீஸில் பாஸ் புத்தகத்துடன் பரிந்துரைக்கப்பட்ட விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிப்பதன் மூலம் எம்ஏ ஸ்கீம் அக்கௌண்டை க்ளோஸ் செய்யலாம். முதிர்வுக்கு முன் கணக்கு வைத்திருப்பவர் இறந்துவிட்டால் கணக்கு க்ளோஸ் செய்யப்பட்டு நாமினி அல்லது சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு தொகை திருப்பி கொடுக்கப்படும். முந்தைய மாதம் வரை வட்டி செலுத்தப்படும். அசல் பணம் திரும்ப நாமினிக்கு கொடுக்கப்படும். அக்கவுண்ட் ஓபன் செய்த நாளிலிருந்து ஒரு மாதம் முடிந்தவுடன் மற்றும் முதிர்வு வரை வட்டி பிஓஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்டில் வரவு வைக்கப்படும். எம்ஏ ஸ்கீமிலிருந்து பெறப்படும் மாத வட்டி வருமானத்தை உங்கள் பிஓஎஸ் சேவிங்ஸ் அக்கௌண்டிலிருந்து எடுக்கவில்லை என்றால் அந்த மாத வட்டி வருமானத்திற்கு கூடுதல் வட்டி கிடைக்காது. ஆஃபீஸின் மற்றும் ஒரு சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட். இதன் லாக்கின் காலம் 5 வருடங்கள். 5 வருடங்களுக்கு வட்டி விகிதம் 7.5% பெர் ஆனம். இத்திட்டத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்படும் தொகைக்கு மாத வருமானமாக கிடைக்காது. ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே வட்டி வருமானமாக கிடைக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட்டில் நீங்கள் 20 லட்சம் 5 வருடங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்தால் இயர்லி இன்ட்ரெஸ்ட் இன்கமாக ரூபாய் 1,54,271 கிடைக்கும். டைம் டெபாசிட்டில் நீங்கள் ஒரு வருட இன்வெஸ்ட்மெண்ட் காலத்திற்கான வட்டி விகிதம் 6.9% பெர் ஆனம். 2 வருட இன்வெஸ்ட்மெண்ட் காலத்திற்கான வட்டி விகிதம் 7.0% பெர் ஆனம். 3 வருட காலத்திற்கான வட்டி விகிதம் 7.1% பெர் ஆனம். 5 வருட காலத்திற்கான வட்டி விகிதம் 7.5% பெர் ஆனம். டைம் டெபாசிட்டில் நீங்கள் குறைந்தபட்சம் ரூபாய் 1000 மற்றும் 100 மடங்காக இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம். வட்டி தொகையை ஆண்டிற்கு ஒரு முறை என்ற கணக்கில் பெற முடியும். ஆனால் காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது. இந்த டைம் டெபாசிட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கான அதிகபட்ச வரம்பு ஏதும் இல்லை. டைம் டெபாசிட்டில் 5 வருடம் முதலீட்டின் கீழ் வருமான வரி சட்டம் பிரிவு 18 கீழ் வரி விலக்கு பெறலாம். போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதன் மூலமாக அதிகபட்சமாக ரூபாய் 1.5 லட்சம் வரை வரி விலக்கு பெறலாம் மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பேன் எண்ணின் மூலமாக தனி அக்கவுண்ட் ஓபன் செய்வதன் மூலமாக மேலும் ரூபாய் 1.5 லட்சம் வரை வரி விலக்கு பெறலாம். நீங்கள் எத்தனை டைம் டெபாசிட் அக்கவுண்டை உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கவுண்டில் மூலமாக ஓபன் செய்யலாம். போஸ்ட் ஆஃபீஸ் டைம்ஸ் டெபாசிட்டை ஓபன் செய்வதற்கான தகுதிகள் 18 வயதுக்கு மேல் உள்ள நபர்கள் ஜாயிண்ட் அக்கவுண்டாக இருந்தால் 18 வயதுக்கு மேல் உள்ள 3 நபர்கள் மூலமாக ஓபன் செய்யலாம். மைனராக இருந்தால் ஒரு பாதுகாவலர் மூலமாக ஓபன் செய்யலாம். மனநிலை சரியில்லாத நபரின் சார்பாக ஓபன் செய்யும் ஒரு பாதுகாவலர் மூலமாக ஓபன் செய்யலாம். போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் செய்யப்பட்ட நாளிலிருந்து 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் அல்லது 5 வருடம் மெச்சூரிட்டி ஆன பிறகு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கவுண்டில் திருப்பிச் செலுத்தப்படும். போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் அக்கவுண்டை மெச்சூரிட்டி அடையும் முன்பாக எக்ஸ்டெண்ட் செய்ய முடியும். 1 வருட மெச்சூரிட்டி அடைவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பாகவும் 2 வருட மெச்சூரிட்டி அடைவதற்கு 12 மாதங்களுக்கு முன்பாகவும் 3 அல்லது 5 வருட டைம் டெபாசிட் அக்கவுண்டிற்கு 18 மாதங்களுக்கு முன்பாகவும் டைம் டெபாசிட் அக்கவுண்டை எக்ஸ்டெண்ட் செய்ய முடியும். டைம் டெபாசிட் அக்கவுண்டை 6 மாதத்திற்கு முன்பாக க்ளோஸ் செய்ய இயலாது. 6 மாதத்திற்கு பின்பும் 1 வருடத்திற்கு முன்பாகவும் இருந்தால் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கவுண்ட் வட்டி விகிதம் 4% வரை பிடித்தம் செய்வார்கள். 2 அல்லது 3 5 வருட டைம் டெபாசிட் அக்கவுண்டை 1 வருடத்திற்கு பிறகு முன்கூட்டியே மூடப்பட்டால் முடிக்கப்பட்ட ஆண்டுகளில் டிடி வட்டி விகிதத்தை விட 2-3 ஆண்டுகள் 2% குறைவாக வட்டி கணக்கிடப்படும். மேலும் 1 வருடத்திற்கும் குறைவான பகுதி காலத்திற்கு பிஓ சேமிப்பு வட்டி விகிதங்கள் பொருந்தும். தபால் அளவு டைம் டெபாசிட் அக்கவுண்டை ஒரு ஷூரிட்டியாகவும் செக்யூரிட்டியாகவும் பயன்படுத்தலாம். தபால் அளவு டைம் டெபாசிட் அக்கவுண்டை பிளட்ஜ் செய்யலாம், அதாவது அடகு வைக்கலாம். அது ஆர்பிஐ, ஷெட்யூல்டு பேங்க், கோஆபரேட்டிவ் சொசைட்டி, கோஆபரேட்டிவ் பேங்க், கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் மற்றும் ஹவுசிங் ஃபைனான்ஸ் நிறுவனங்களுக்கு நீங்கள் ஷூரிட்டியாகவும் அல்லது டிரான்ஸ்ஃபரும் செய்து கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறந்த போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம் தபால் அலுவலக மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம்.
இதன் லாக்கின் காலம் 5 வருடங்கள். வட்டி விகிதம் 8.2% பெர் ஆனம். இத்திட்டத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்படும் தொகைக்கு மந்த்லி இன்கமாக கிடைக்காது, காலாண்டு வட்டி வருமானமாக கிடைக்கும். சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமில் நீங்கள் 10 லட்சம் 5 வருடங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்தால் குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் இன்கமாக ரூபாய் 20,500 கிடைக்கும். மொத்த வட்டி வருவாய் ரூபாய் 4,10,000. நீங்கள் 30 லட்சம் 5 வருடங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்தால் குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் இன்கமாக ரூபாய் 61,500 கிடைக்கும். மொத்த வட்டி வருவாய் ரூபாய் 12,30,000. தபால் அலுவலக சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமை ஓப்பன் செய்வதற்கான தகுதிகள்: 60 வயதுக்கு மேற்பட்ட தனிநபர்கள், 55 வயதுக்கு மேற்பட்ட மற்றும் 60 வயதுக்கு குறைவான ஓய்வு பெற்ற சிவில் பணியாளர்கள், ரிட்டையர்மெண்ட் பர்சன்ஸ். ஓய்வூதிய பலன்களை பெற்ற 1 மாதத்திற்குள் இத்திட்டத்தில் முதலீடு செய்யப்பட வேண்டும். இல்லையெனில் 60 வயதுக்கு மேற்கொண்டுதான் நீங்கள் முதலீடு செய்ய முடியும். 50 வயதுக்கு மேற்பட்ட மற்றும் 60 வயதுக்கு குறைவான ஓய்வு பெற்ற பாதுகாப்பு ஊழியர்கள் ஓய்வூதிய பலன்கள் கிடைத்த 1 மாதத்திற்குள் இத்திட்டத்தில் முதலீடு செய்யலாம். சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமில் குறைந்தபட்ச வைப்புத் தொகையாக ரூபாய் 1000 மற்றும் 1000 மடங்குகளாக இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம். அதிகபட்சமாக இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் கணக்குகளில் ரூபாய் 30 லட்சம் வரையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம். வட்டி தொகையை காலாண்டு அடிப்படையில் ஏப்ரல் 1, ஜூலை 1, அக்டோபர் 1 மற்றும் ஜனவரி 1 ஆகிய தேதிகளில் உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கவுண்டில் ஆட்டோமேட்டிக்காக டெபாசிட் செய்து விடுவார்கள். மற்றும் டெபாசிட் கணக்கை துவக்க மார்ச் 3, ஜூன் 30, 30 செப்டம்பர், 30 டிசம்பர் ஆகிய தேதிகளில் மட்டுமே இந்த கணக்கை நீங்கள் தொடங்க முடியும். சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் அக்கவுண்டை 1 வருடத்திற்கு முன்பாக க்ளோஸ் செய்தால் வட்டி வருமானம் கிடைக்காது மற்றும் கணக்கில் செலுத்தப்பட்ட ஏதேனும் வட்டி வருமானம் இருந்தால் அது அசல் தொகையிலிருந்து கழித்து கொள்வார்கள். மேலும் கணக்கு 1 வருடத்திற்கு பிறகு க்ளோஸ் செய்தால் 2 வருடத்திற்கு முன்பு திறக்கப்பட்ட தேதியிலிருந்து 1.5% சமமான தொகை அசல் தொகையிலிருந்து கழித்து கொள்வார்கள். மேலும் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் அக்கவுண்டை 2 வருடத்திற்கு பிறகு க்ளோஸ் செய்தால் 5 வருடத்திற்கு முன்பு திறக்கப்பட்ட தேதியிலிருந்து 1%க்கு சமமான தொகையானது அசல் தொகையிலிருந்து கழிக்கப்படும். சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் கணக்கை மெச்சூரிட்டி அடைந்த 1 வருடத்திற்குள் நீட்டிக்கப்படலாம் அல்லது கணக்கு வைத்திருப்பவர் கணக்கை மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கலாம். நீட்டிக்கப்பட்ட கணக்கை, அதாவது 5 வருடம் மெச்சூரிட்டியான பிறகு 1 வருடம் கழித்து கணக்கு நீட்டிக்கப்பட்ட நாளிலிருந்து 1 வருடம் காலாவதியான பிறகு எந்த பிடித்தமும் இல்லாமல் அக்கவுண்ட் கணக்கை க்ளோஸ் செய்யலாம். மனைவியுடன் ஜாயிண்ட் அக்கவுண்ட் அல்லது ஒரே நாமினியாகவோ தேர்வு செய்து இருந்தால் மனைவி சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் அக்கவுண்டை திறக்க தகுதியுடையவராக இருந்தால் மற்றும் மற்றொரு SCSS கணக்கு இல்லாமல் இருந்தாலும் முதிர்வு காலம் வரை ஜாயிண்ட் அக்கவுண்ட் கணக்கை தொடரலாம். தபால் அலுவலக 10 சேமிப்பு திட்டங்களின் வட்டி விகிதங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளன. சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் அக்கவுண்டை போஸ்ட் ஆஃபீஸ் தவிர SBI பேங்க் மற்றும் ICICI பேங்குகளிலும் நீங்கள் ஓப்பன் செய்யலாம். ICICI பேங்க் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் ஓப்பன் செய்வதால் ICICI பேங்க் அக்கவுண்டில் உங்கள் வட்டி வருமானம் வரவு வைக்கப்படும் மற்றும் டெபாசிட் இருப்பு தொகை மற்றும் பரிவர்த்தனைகளின் விவரங்களை நீங்கள் போன் பேங்கிங் ஆப்ஷன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். SBI பேங்கிலும் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் அக்கவுண்டை ஓப்பன் செய்யலாம். SBI பேங்க்கில் ஓப்பன் செய்வதால் நாமினேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் செய்பவர் ஒரு நபரை அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களை நாமினியாக பரிந்துரைக்கலாம். SBI சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் அக்கவுண்டை துவக்கிய பிறகு எந்த நேரத்திலும் முன்கூட்டியே பணம் எடுக்கலாம், ஆனால் அபராத தொகையுடன். மேலும் ஒரு நிதியாண்டில் அனைத்து SCSS கணக்குகளின் மொத்த வட்டி ரூபாய் 50,000க்கு மேல் இருந்தால் வட்டிக்கு வரி விதிக்கப்படும் மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட விகிதத்தில் 10% TDS செலுத்தப்படும். மொத்த வட்டியிலிருந்தும் கழிக்கப்படும். படிவம் 15G15H சமர்ப்பிக்கப்பட்டால் மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட வரம்புக்கு மேல் திரட்டப்பட்ட வட்டி இல்லை என்றால் TDS கழிக்கப்படாது.
சிட்டிசன் ஸ்கேரிங் ஸ்கீம் அக்கௌண்ட்டில் நீங்கள் 6 லட்சம் 5 வருடங்களுக்கு 8.2% பெர் ஆனம் வட்டி விகிதத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்தால் குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் இன்கமாக ரூபாய் 12,300 கிடைக்கும். ஆண்டு வருமானம் ரூபாய் 49,200 கிடைக்கும். பான் கார்டு மற்றும் ஃபார்ம் 15G15H சமர்ப்பித்தால் டிடிஎஸ் வரி பிடித்தம் இருக்காது. மொத்த வட்டி வருவாய் 2,46,000. இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் ரேட் நியூ டேக்ஸ் ரெஜிம் படி ரூபாய் 5,01,000 முதல் ரூபாய் 7,50,000 வரை 10% வரி பிடித்தம் இருக்கும். மற்றும் ரூபாய் 7,50,000 முதல் ரூபாய் 10,00,000 வரை 15% வரி பிடித்தம் இருக்கும். மேலும் ரூபாய் 10,01,000 முதல் ரூபாய் 12,50,000 வரை 20% வரி பிடித்தம் இருக்கும். மேலும் ரூபாய் 12,50,000 முதல் ரூபாய் 15,00,000 வரை 25% வரி பிடித்தம் இருக்கும். கனரா ரொபாக்கோ இஎல்எஸ்எஸ் வரி சேமிப்பு மியூச்சுவல் ஃபண்ட். இது ஒரு சிறந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டமாகும். 3 ஆண்டுகளுக்கு லாக்இன் காலம். இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்பட்ட நாளிலிருந்து தொகையை 3 ஆண்டுக்கு பிறகுதான் எடுக்க முடியும். மற்றும் வருமான வரி சட்டம் 80C கீழ் ரூபாய் 1.5 லட்சம் வரையும் வரி விலக்கு பெறலாம். கனரா ரொபாக்கோ இஎல்எஸ்எஸ் டாக்ஸ் சேவர் மியூச்சுவல் ஃபண்டில் 3 ஆப்ஷன்கள் இருக்கின்றன. ஒன்று growth ஆப்ஷன், டிவிடெண்ட் பே அவுட் ஆப்ஷன் மற்றும் டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் போன்ற 3 ஆப்ஷன்கள் இருக்கின்றன. கனரா ரொபாக்கோ இஎல்எஸ்எஸ் டாக்ஸ் சேவர் மியூச்சுவல் ஃபண்ட் டிவிடெண்ட் பே அவுட் ஆப்ஷன் IDCW இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் வித்ட்ராவல் ஸ்கீம். இதில் நீங்கள் 1/3/2021 ரூபாய் 1,50,000 இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும்போது அதன் அன்றைய தேதியில் 48.97 NAVயின் அடிப்படையில் 3,063 யூனிட்கள் கிடைக்கும். 1/3/2022 NAV 53.78 உங்களுக்கு 2,789 யூனிட்களும் 1/3/2023 NAV 55.46 உங்களுக்கு 2,704 யூனிட்களும் ஆக மொத்தம் 8,556 யூனிட்களும் 1/3/2024 NAV 71.03 அன்றைய மொத்த மதிப்பு ரூபாய் 6,07,732 ப்ளஸ். மேலும் பிப்ரவரி நவம்பர் வருடத்திற்கு 2 முறை டிவிடெண்ட் டிடிஎஸ் பிடித்தம் போக உங்களுக்கு கிடைத்திருக்கும். இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்பட்ட தொகை 3 வருடங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்பட்ட அமௌண்ட் ரூபாய் 4.5 லட்சம். 3 ஆண்டுக்கு பிறகு இன்வெஸ்ட்மெண்ட் தொகையை டிரான்ஸ்ஃபர் டு அதர் மியூச்சுவல் ஃபண்டுக்கு மாற்றலாம் மற்றும் வித்ட்ராவல் செய்யலாம். ஆண்டிற்கு ரூபாய் 1 லட்சம் வரை வரி இல்லை. அதற்கு மேல் வித்ட்ராவல் செய்தால் 10% டிடிஎஸ் வரி விதிக்கப்படும். கனரா ரொபாக்கோ இஎல்எஸ்எஸ் டாக்ஸ் சேவர் மியூச்சுவல் ஃபண்ட் டிவிடெண்ட் பே அவுட் ஆப்ஷன் 28 பிப்ரவரி 2024 இதன் NAV மதிப்பு ரூபாய் 70.11 மற்றும் 31 டிசம்பர் 2012 NAV ரூபாய் 20.11. 2012 நீங்கள் 1 லட்சம் இத்திட்டத்தில் முதலீடு செய்திருந்தால் உங்களுக்கு 4,972 யூனிட்கள் கிடைத்திருக்கும். இன்றைய மதிப்பு ரூபாய் 3,48,632. மேலும் வருடத்திற்கு 2 முறை டிவிடெண்ட் டிடிஎஸ் பிடித்தம் போக உங்களுக்கு கிடைத்திருக்கும். NAV யூனிட்டின் விலை குறையும் போதும் மேலும் யூனிட்களை வாங்குவது சிறந்தது. லம்சமாக முதலீடு செய்வது சிறந்தது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு வித்ட்ராவல் செய்யும்போது சார்ஜ் கிடையாது. கனரா ரொபாக்கோ இஎல்எஸ்எஸ் டாக்ஸ் சேவர் மியூச்சுவல் ஃபண்ட் டிவிடெண்ட் பே அவுட் ஆப்ஷன் ரிட்டர்ன்ஸ் ரேட் 16.27%. இந்த ஃபண்ட் ஒரு வெரி ஹை ரிஸ்க் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட். அனைத்து செக்டார்களிலும் முதலீடு செய்திருப்பார்கள். ஆட்டோமொபைல்ஸ், ஃபைனான்ஸ், எனர்ஜி, கன்ஸ்ட்ரக்ஷன், ஹெல்த் கேர், மெட்டீரியல், கம்யூனிகேஷன், இன்சூரன்ஸ், பேங்க் செக்டர்ஸ் மற்றும் முன்னணி நிறுவனங்களில் முதலீடு செய்திருப்பார்கள். இந்த மியூச்சுவல் ஃபண்டின் நிர்வாகத்தின் கீழ் உள்ள சொத்துக்களின் மதிப்பு ரூபாய் 7,154.65 கோடிகள். இது ஒரு ஓப்பன் எண்டட் மியூச்சுவல் ஃபண்ட் சிஸ்டம். மினிமம் ரூபாய் 500 முதல் அதற்கு மேல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம். லம்சமாக இத்திட்டத்தில் முதலீடு செய்வது சிறந்தது. ரொபாக்கோ இஎல்எஸ்எஸ் டாக்ஸ் சேவர் மியூச்சுவல் ஃபண்ட் டைரக்ட் பிளான் டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் டிவிடெண்ட் அமௌண்ட்டை
நீங்கள் மறுபடியும் முதலீடு செய்யும்போது மேலும் உங்களுக்கு சில யூனிட்கள் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் பெறுவீர்கள். மியூச்சுவல் ஃபண்டில் எப்போதும் டைரக்ட் பிளானில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது சிறந்தது. ரெகுலர் பிளானை விட டைரக்ட் பிளானில் ஃபண்டின் எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ, அதாவது செலவினங்களின் விகிதம் மிகவும் குறைவு. கனரா ரொபேக்கோ யூஎஸ்எஸ் டாக்ஸ் சேவர் ஃபண்ட் டைரக்ட் பிளான் டிவிடெண்ட் பிளானில் கடைசியாக வழங்கிய டிவிடெண்டுகள் 23 பிப்ரவரி 2024 ஒரு யூனிட்டுக்கு ரூபாய் 79. கனரா ரொபேக்கோ யூஎஸ்எஸ் டாக்ஸ் சேவர் மியூச்சுவல் ஃபண்ட் டைரக்ட் பிளான் குரோத் ஆப்ஷனில் 28 பிப்ரவரி 2024 ஒரு யூனிட் என்ஏவியின் மதிப்பு ரூபாய் 163.38. 13 மார்ச் 2019 ஒரு யூனிட் என்ஏவியின் மதிப்பு ரூபாய் 66.19. 13 மார்ச் 2019 நீங்கள் 1 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்திருந்தால் உங்களுக்கு 1510 யூனிட்டுகள் கிடைத்திருக்கும். அந்த யூனிட்டுகளின் இன்றைய மதிப்பு ரூபாய் 2,47,338. மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபியை விட லம்சம் அமௌண்ட்டாக முதலீடு செய்வது சிறந்தது. மியூச்சுவல் ஃபண்டில் குரோத் ஆப்ஷனை விட டிவிடெண்ட் பே அவுட் தேர்வு செய்தால் டிவிடெண்ட் அமௌண்ட்டையும் ஃபண்டு என்ஏவி அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் மட்டும் வித்ட்ராவல் செய்து வேறு சிறந்த ஆயுள் இன்சூரன்ஸ் கூடிய திட்டத்தில் முதலீடு செய்யலாம். கனரா ரொபேக்கோ யூஎஸ்எஸ் டாக்ஸ் சேவர் மியூச்சுவல் ஃபண்ட் டிவிடெண்ட் பே அவுட்டில் 29 செப்டம்பர் 2020 இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்பட்ட அமௌண்ட் ரூபாய் 3,500. 28 2024 அதன் மதிப்பு ரூபாய் 6,161. யூனிட்டுகள் 87.88 யூனிட்டுகள். ஆவரேஜ் என்ஏவி 39.88. கடைசியாக பெறப்பட்ட டிவிடெண்ட் அமௌண்ட் ரூபாய் 157. 3 ஆண்டுகளுக்கு பிறகு வித்ட்ராவல் செய்தால் 1 லட்சம் வரையும் எந்த கட்டணமும் இல்லை. சுகன்யா சம்ரித்தி யோஜனா பெண் குழந்தைகளுக்கான சேமிப்பு திட்டம். 15 ஆண்டுகள் முடியும் வரை நீங்கள் கணக்கில் பணத்தை டெபாசிட் செய்யலாம். மெச்சூரிட்டி காலம் 21 ஆண்டுகள் அல்லது பெண் குழந்தைக்கு 18 வயது ஆகும் வரை. 15 ஆண்டு டெபாசிட் காலத்தில் ஒரு நிதியாண்டில் ஒரு டியூ அமௌண்ட்டையாவது அல்லது ஒரு பங்களிப்பையாவது செலுத்தி இருக்க வேண்டும். இத்திட்டத்தை துவங்க பெண் குழந்தை இந்திய குடியிருப்பாளராக இருக்க வேண்டும். பெண் குழந்தையின் வயது 10 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். 2 பெண் குழந்தைகளை கொண்ட ஒரு குடும்பம் 2 கணக்குகளை திறக்கலாம். வருமான வரி சட்டம் 80C கீழ் வரிச்சலுகை கிடைக்கும். சுகன்யா சம்ரித்தி யோஜனா வட்டி விகிதம் ஆண்டுக்கு 8.2% பெர் ஆனம் 1/1/2024 முதல். சுகன்யா சம்ரித்தி யோஜனா அக்கவுண்டில் குறைந்தபட்ச டெபாசிட் தொகை ரூபாய் 250 மற்றும் அதிகபட்சம் ஒரு நிதியாண்டில் ரூபாய் 1,50,000 வரை இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம். குறிப்பாக ஒரு நிதியாண்டில் ரூபாய் 1000ஐ 15 வருடத்திற்கு டெபாசிட் செய்தால் டெபாசிட் செய்த மொத்த தொகை ரூபாய் 15,000. வட்டி விகிதம் 8.2% பெர் ஆனத்துக்கு 21 வருட முடிவில் மெச்சூரிட்டியாக கிடைக்கும் அமௌண்ட் ரூபாய் 47,881. மாதம் டெபாசிட்டை விட வருடத்திற்கு ஒரு முறை டெபாசிட் செய்யும்போது உங்களுடைய வட்டி வருமானம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். மாதம் ரூபாய் 1000 அமௌண்ட்டை சேவிங்ஸ் அக்கவுண்டில் டெபாசிட் செய்து வருடத்திற்கு ஒரு முறை ஒரு நிதியாண்டில் ரூபாய் 12,000ஐ 15 வருடத்திற்கு டெபாசிட் செய்தால் டெபாசிட் செய்த மொத்த அமௌண்ட் ரூபாய் 1,80,000. 21 வருட முடிவில் கிடைக்கும் மெச்சூரிட்டி அமௌண்ட் ரூபாய் 5,74,570. சுகன்யா சம்ரித்தி யோஜனா அக்கவுண்டை மெச்சூரிட்டி முன்பாக க்ளோஸ் செய்ய விரும்பினால் கணக்கு வைத்திருப்பவரின் மரணம் அல்லது பிற தீவிர இறக்க காரணங்களுக்காக மெச்சூரிட்டிக்கு முன்பாக க்ளோஸ் செய்யலாம். அல்லது பெண் குழந்தை 18 வயதை எட்டிய பின்பு அல்லது திருமணமான பின்பு க்ளோஸ் செய்யலாம். சுகன்யா சம்ரித்தி யோஜனா அக்கவுண்டை கணக்கு தொடங்கிய நாளிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு முன்பு அக்கவுண்டை க்ளோஸ் செய்ய முடியாது. சுகன்யா சம்ரித்தி யோஜனா அக்கவுண்டை போஸ்ட் ஆஃபீஸ், எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி பேங்க் மற்றும் முன்னணி வங்கிகளில் அக்கவுண்டை தொடங்கலாம். ஒரு சிறந்த பாதுகாப்பான சேமிப்பு திட்டம் 15 வருட பொது வருங்கால வைப்பு நிதி கணக்கு பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். 15 வருட பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கவுண்டின் வட்டி விகிதம் 7.1% பெர் ஆனம். இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்பட வேண்டிய காலம் 15 வருடங்கள். நீங்கள் மாதம் ரூபாய் 12,500ஐ 150 மாதங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்தால் மொத்த டெபாசிட் செய்த தொகை ரூபாய் 22,50,000. 15 வருடங்கள் கழித்து மெச்சூரிட்டி அமௌண்ட்
ரூபாய் 39,44,599 கிடைக்கும். மொத்த வட்டி வருமானம் ரூபாய் 16,94,599. அதுவே நீங்கள் வருடத்திற்கு ஒரு முறை ரூபாய் 1,50,000 இன்வெஸ்ட்மெண்ட் செய்தால் மொத்த டெபாசிட் தொகை ரூபாய் 22,50,000. 15 வருடங்கள் கழித்து மெச்சூரிட்டி அமௌண்ட் ரூபாய் 40,68,209 ரூபாய் கிடைக்கும். மொத்தம் வட்டி வருமானம் ரூபாய் 18,18,209. மாதம் டெபாசிட்டை விட வருடத்திற்கு ஒரு முறை டெபாசிட் செய்யும்போது உங்களுடைய வட்டி வருமானம் ரூபாய் 1,23,210 அதிகமாக கிடைக்கும். 15 வருட பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கவுண்டில் 3வது மற்றும் 5வது ஆண்டுக்குள் உங்கள் பிபிஎஃப் கணக்கிலிருந்து கடனாக பெறலாம் மற்றும் 7வது வருடத்திற்கு பிறகு அவசர தேவைகளுக்காக மட்டும் உங்கள் பிபிஎஃப் கணக்கிலிருந்து கொஞ்சம் பணத்தை வித்ட்ராவல் செய்யலாம். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கணக்கு அல்லது பொது வருங்கால வைப்பு நிதி திட்டம் மிகவும் பிரபலமான நீண்டகால சேமிப்பு மற்றும் முதலீட்டு திட்டங்களில் ஒன்றாகும். முக்கியமாக அதன் பாதுகாப்பு, வருமானம் மற்றும் வரி சேமிப்பு ஆகியவற்றின் கலவையாகும். நீங்கள் குறைந்தபட்சம் ரூபாய் 500 மற்றும் அதிகபட்சம் ஒரு நிதியாண்டில் ரூபாய் 1,50,000 வரை இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம். நீங்கள் கட்டாயமாக குறைந்தபட்ச வைப்புத் தொகையாக ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 500 உங்கள் பிபிஎஃப் அக்கவுண்டில் செலுத்தியிருக்க வேண்டும். சோவரிஜன் கோல்டு பாண்ட் (எஸ்ஜிபி) தங்க பத்திரம். தங்க பத்திரங்கள் தங்கத்தில் முதலீடு செய்வதற்கு சரியான மாற்றாகும். சோவரிஜன் கோல்டு பாண்ட் 2023-24 சீரியஸ் 4 1 கிராம் வெளியீட்டு விலை ரூபாய் 6,263. 24 கேரட் தங்கம். இந்திய அரசு நவம்பர் 2015 தங்கத்திற்கு மாற்று முதலீட்டை வழங்குவதற்காக தங்க பத்திரம் (எஸ்ஜிபி) திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட் வெப்சைட்டில் அக்கவுண்டை ஓபன் செய்து சோவரிஜன் கோல்டு பாண்ட் (எஸ்ஜிபி) தங்க பத்திரங்களில் நீங்கள் முதலீடு செய்யலாம். RBI retail direct.org.in இந்த வெப்சைட்டில் மேலும் கவர்மெண்ட் செக்யூரிட்டி பாண்டுகளிலும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம். ஒரு எஸ்ஜிபி பாண்டை வாங்க நீங்கள் செய்ய வேண்டியது செபி அங்கீகரிக்கப்பட்ட முகவர் அல்லது புரோக்கரை அணுக வேண்டும். நீங்கள் பத்திரத்தை வாங்கியவுடன் கார்பஸ் அதாவது தற்போதைய சந்தை மதிப்பின்படி உங்கள் பதிவு செய்யப்பட்ட வங்கி கணக்குகளில் எஸ்ஜிபி டெபாசிட் செய்யப்படும். 2023-24 நிதியாண்டிற்கான எஸ்ஜிபி பாண்டின் விலை விவரங்கள். சீரியஸ் 1 ஜூன் 2023 ஒரு யூனிட் விலை ரூபாய் 5,926. சீரீஸ் 2 செப்டம்பர் 2023 ஒரு யூனிட் விலை ரூபாய் 5,923. சீரீஸ் 3 டிசம்பர் 2023 ஒரு யூனிட் விலை ரூபாய் 6,199. சீரீஸ் 4 பிப்ரவரி 2024 ஒரு யூனிட் விலை 6,263. 2022-23 நிதியாண்டிற்கான எஸ்ஜிபி பாண்டின் விலை விவரங்கள். இந்த நிதியாண்டில் மொத்தம் 4 சீரியஸ்கள் வெளியிடப்பட்டன. சீரீஸ் 1 ஜூன் 2022 ஒரு யூனிட் விலை ரூபாய் 5,041. சீரீஸ் 2 ஆகஸ்ட் 2022 ஒரு யூனிட் விலை ரூபாய் 5,091. சீரீஸ் 3 டிசம்பர் 2022 ஒரு யூனிட் விலை ரூபாய் 5,409. சீரீஸ் 4 மார்ச் 2023 ஒரு யூனிட் விலை ரூபாய் 5,611. 2021-22 நிதியாண்டிற்கான எஸ்ஜிபி பாண்டின் விலை விவரங்கள். இந்த நிதியாண்டில் மொத்தம் 10 சீரியஸ்கள் வெளியிடப்பட்டன. அதில் சீரீஸ் 1வது ரூபாய் 4,777. சீரீஸ் 10வது ரூபாய் 5,109. 2015-16 நிதியாண்டிற்கான எஸ்ஜிபி பாண்டின் விலை விவரங்கள். இந்த நிதியாண்டில் 3 சீரியஸ்கள் வெளியிடப்பட்டன. சீரீஸ் 1 நவம்பர் 2015 ரூபாய் 2,684. சீரியஸ் 2வதில் ஜனவரி 2016 ரூபாய் 2,600. சீரியஸ் 3வது மார்ச் 2016 ரூபாய் 2,916. தங்கப்பத்திரம் எஸ்ஜிபி பாண்டில் 2023-24 சீரியஸ் 4 1 கிராம் வெளியீட்டு விலை ரூபாய் 6,263. நீங்கள் 100 யூனிட் வாங்கியிருந்தால் ரூபாய் 6,26,300. 2.5% வட்டி வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். மொத்த வட்டி வருமானம் ரூபாய் 1,25,260 ரூபாய் 7,828
பிரித்து ஒவ்வொரு வருடத்தின் ஆகஸ்ட் மற்றும் பிப்ரவரி மாதங்களில் வட்டியாக உங்கள் பேங்க் அக்கவுண்டில் செலுத்திவிடுவார்கள். மேலும் 8 வருட சேமிப்பு காலத்திற்கு பிறகு மற்றும் 100 யூனிட் அன்றைய தங்கத்தின் மதிப்பில் உங்கள் பேங்க் அக்கவுண்டில் வரவு வைக்கப்படும். தங்கப்பத்திரம் SGB பாண்ட் 2019-20 சீரிஸ் ஒன்றில் 1 கிராம் வெளியீட்டு விலை ரூபாய் 3196. நீங்கள் 100 யூனிட்டுகள் வாங்கியிருந்தால் அதன் மதிப்பு ரூபாய் 3,19,600. 2.5% வட்டி வருமானம் கிடைக்கும். மொத்த வட்டி வருமானம் ரூபாய் 63,920 ரூபாய் 3,995 பிரித்து ஒவ்வொரு வருடத்தின் டிசம்பர் மற்றும் ஜூன் மாதங்களில் வட்டியாக உங்கள் பேங்க் அக்கவுண்டில் செலுத்திவிடுவார்கள். மேலும் 8 வருட சேமிப்பு காலத்திற்கு பிறகு 100 யூனிட்டையும் அன்றைய தங்கத்தின் மதிப்பில் உங்கள் பேங்க் அக்கவுண்டில் வரவு வைக்கப்படும். LIC ஜீவன் லக்ஷயா பிளான் நம்பர் 933. LIC ஜீவன் லக்ஷயா LICயின் சிறந்த இன்சூரன்ஸ் பாலிசி. மற்ற பாலிசியை விட சிறந்தது. இந்த பாலிசியை நீங்கள் 28 வயதில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்தால் பேசிக் சம்யூஷன் ரூபாய் 5 லட்சத்திற்கு வருட பிரீமியம் தொகை ரூபாய் 28,230. மாதம் ரூபாய் 2,402. பிரீமியம் செலுத்தும் காலம் 18 வருடங்கள். பாலிசி மெச்சூரிட்டி அடையும் காலம் 21 வருடங்கள். மாத பிரீமியம் ரூபாய் 2,402 அமௌண்ட்டை ஒரு வருட RD அக்கவுண்டில் சேமித்து வருட பிரீமியமாக பாலிசியில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம். பாலிசி மெச்சூரிட்டி ஆன பின்பு கிடைக்கும் மொத்த தொகை ரூபாய் 10,33,000. அதுவே டெத் கிளைம் ஆஃப் LIC ஜீவன் லக்ஷயா பாலிசி. LIC ஜீவன் லக்ஷயா பாலிசி எடுத்த வருடம் 2024. டெத் கிளைம் இட் ஹேப்பன்ஸ் இன் 2029. அவர் நாமினிக்கு கிடைக்கும் பண பலன்கள் 2029 வரை அவர் செலுத்திய பிரீமியம் தொகை ரூபாய் 1,38,718. நார்மல் லைஃப் கவரேஜ் என்றால் ரூபாய் 5,50,000 மற்றும் 2029 முதல் 2044 வரை 10% ஃபேமிலி போனஸ் வருடத்திற்கு ரூபாய் 50,000 ஆக 8 லட்சம். 2045 வருடம் பாலிசி முடியும் சமயத்தில் ரூபாய் 10,83,000 சேர்த்து ஆக மொத்தம் ரூபாய் 23,83,000 உங்கள் நாமினிக்கு கிடைக்கும். LIC ஜீவன் லக்ஷயா பாலிசியில் அல்லது இதுவே ஆக்சிடென்ட் கவரேஜாக இருந்தால் ரூபாய் 10,50,000 மற்றும் 2029 முதல் 2044 வரை 10% ஃபேமிலி போனஸ் 8 லட்சம் வருடத்திற்கு ரூபாய் 50,000 மற்றும் நாமினிக்கு 2045 வருடம் பாலிசி முடியும் சமயத்தில் ரூபாய் 10,83,000 சேர்த்து ஆக மொத்தம் 28,83,000 உங்கள் நாமினிக்கு கிடைக்கும். நாமினிக்கு கிடைக்கும் அனைத்து தொகைக்கும் டாக்ஸ் பிடித்தம் இல்லாமல் கிடைக்கும். LIC ஜீவன் லக்ஷயா பாலிசி மற்றும் LICயின் இதர பாலிசிகள் அனைத்தும் மெச்சூரிட்டி மூலம் கிடைக்கும் வட்டி வருமானம் 7 முதல் 8% பெர் ஆனம் வரை மட்டுமே. 2024 முதல் 2041 வரை LIC ஜீவன் லக்ஷயா பாலிசியில் 18 வருடங்கள் அதாவது 216 மாதங்கள் ஆவரேஜ் மாத பிரீமியம் ரூபாய் 2,305. நீங்கள் செலுத்தும் பிரீமியத்தின் மொத்த மதிப்பு ரூபாய் 4,97,804. மாத பிரீமியம் ரூபாய் 2,305க்கு 7.2% குமுலேட்டிவ் சேமிப்பு வட்டி. 18 வருடத்திற்கு பிறகு கிடைக்கும் வருமானம் ரூபாய் 10,15,759. ஆனால் LIC ஜீவன் லக்ஷயா பாலிசியில் மெச்சூரிட்டி அடையும் காலம் 21 வருடங்கள். மற்ற பாலிசி நிறுவனங்களை விட LIC பாலிசி மெச்சூரிட்டி பணம் கிடைப்பது எளிது மற்றும் பாதுகாப்பான முதலீட்டு நிறுவனமாகும். LIC ஜீவன் லக்ஷயா பாலிசி சரண்டர் ஆப்ஷன். பாலிசியை 2 ஆண்டுகளுக்கு பிறகு சரண்டர் செய்யலாம். குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் பிரீமியம் செலுத்தி இருக்க வேண்டும். கடன் வசதி. LIC ஜீவன் லக்ஷயாவில் குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் பிரீமியம் செலுத்திய பிறகு கடன் வசதி கிடைக்கும். பெய்ட் அப் வேல்யூ ஆப்ஷன் இந்த பாலிசியில் உள்ளது. பெய்ட் அப் வேல்யூ என்பது செலுத்தப்பட்ட காப்பீட்டுத் தொகையானது செலுத்தப்பட வேண்டிய மொத்த பிரீமியங்களின் எண்ணிக்கையுடன் செலுத்தப்பட்ட பிரீமியங்களின் எண்ணிக்கையின் விகிதத்தால் கணக்கிடப்பட்ட தொகையாகும். எடுத்துக்காட்டாக காப்பீட்டுத் தொகை ரூபாய் 3 லட்சம் மற்றும் காலம் 21 ஆண்டுகள்.
மற்றும் முதல் 7 ஆண்டுகளுக்கான அனைத்து பிரீமியமும் செலுத்தப்பட்டிருந்தால் செலுத்தப்பட்ட காப்பீட்டுத் தொகை 3 லட்சம் இன்ட்டு 7/21 1 லட்சம் ஆகும். குறைந்தபட்ச காப்பீட்டுத் தொகை 1 லட்சம் வர வேண்டும். அப்படி வந்தால் மட்டுமே பெய்ட் அப் வேல்யூ ஆப்ஷனை நீங்கள் தேர்வு செய்ய முடியும். வேல்யூ ஆப்ஷனில் ரூபாய் 1 லட்சம் குறைந்தபட்ச காப்பீட்டுத் தொகை வந்தால் அந்த ஆப்ஷனை நீங்கள் தேர்வு செய்யும்போது அதன் பிறகு நீங்கள் பாலிசியின் பிரீமியம் கட்ட தேவையில்லை. ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட் தொடர் வைப்பு திட்டங்களும் அதில் கிடைக்கும் வட்டி வருமானத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேல் வரி செலுத்த வேண்டியிருக்கும். மொத்த வட்டி வருமானம் ஒரு நிதியாண்டில் ரூபாய் 10,000 விட அதிகமாக இருந்தால் ஒரு ஆர்டி அக்கவுண்டிலிருந்து திரட்டப்பட்ட வருமானத்தில் 10% டிடிஎஸ் கழிக்கப்படும். ஈட்டப்பட்ட வட்டி வருமானம் மட்டுமே முதிர்வின் நேரத்தில் வரி விதிக்கப்படும். வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யும்போது ஆர்டியின் வட்டியை மற்ற ஆதாயங்களிலிருந்து வரும் வருமானத்துடன் சேர்க்க வேண்டும். 60 வயதுக்குட்பட்ட நபர்களுக்கு ஆர்டியில் அவர்களின் டிடிஎஸ்க்கான வரம்பு ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 40,000ஆகவும் மூத்த குடிமக்களுக்கு 50,000 உள்ளது. உங்கள் பேன் கார்டை வங்கிக்கு வழங்கினால் அல்லது போஸ்ட் ஆஃபீஸுக்கு வழங்கினால் வரம்பை மீறினால் மட்டுமே வட்டி விகிதத்தில் 10% கழிக்கப்படும். இருப்பினும் நீங்கள் பேன் கார்டை வங்கிக்கு வழங்கவில்லை என்றால் அது உங்களின் தொடர் வைப்பு தொகையில் 20% டிடிஎஸ் பிடித்தம் செய்வார்கள். அவர்களுக்கான நியூ ரெஜிம் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் ரேட் ஃபினான்சியல் 2023-24 income tax slab up to 3 lakhs income tax rates nil. From 3 lakhs to 6 lakhs income tax rates 5%. From 6 to 9 lakhs income tax rate 10%. From 9 to 12 lakhs income tax rate 15%. From 12 lakhs to 15 lakhs income tax rate 20%. Above 15 lakhs income tax rate 30%. கொண்ட இன்சூரன்ஸ் பாலிசிகள் மற்றும் பென்ஷன் திட்டங்கள். ஜன சுரக்ஷா ஸ்கீம். ஒன்று, பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா PMJJBY, பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா PMSBY மற்றும் அடல் பென்ஷன் யோஜனா APY. ஜீவன் ஜோதி பீமா யோஜனா PMJJBY பாலிசிதாரர் 55 வயது அடையும் வரை பாலிசியை ஆண்டுதோறும் புதுப்பிக்கலாம். பலன்கள். ஏதேனும் ஒரு காரணத்தினால் உறுப்பினர் இறந்தால் நாமினிக்கு ரூபாய் 2 லட்சம் கிடைக்கும். PMJJBY பாலிசியை துவங்குவதற்கு வங்கி கிளைகள் போஸ்ட் ஆஃபீஸ்களுக்கு சென்று படிவத்தை நிரப்பவும், பின்பு ஆட்டோ டெபிட் ஒப்புதலை வழங்கவும் மற்றும் உங்கள் சேவிங்ஸ் அக்கவுண்டில் பேலன்ஸை மெயின்டைன் செய்யவும். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 1ஆம் தேதி மற்றும் மே 31ஆம் தேதி ஆகிய தேதிகளில் பிரீமியம் உங்கள் சேவிங்ஸ் அக்கவுண்டில் ஆட்டோ டெபிட் மூலம் செலுத்தப்படும். பாலிசிக்கு செலுத்த வேண்டிய பிரீமியம் மதிப்பு உங்கள் வயதை பொறுத்தது. சேமிப்பு வங்கி கணக்குகளை பராமரிக்கும் போது PMJJBY, PMSBY, APY ஆயுள் காப்பீட்டுக் கொள்கைக்கான விண்ணப்பத்தை தொடங்குவதற்கு ஒரே ஒரு வங்கி கணக்கை மட்டுமே பயன்படுத்த முடியும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். PMJJBY பாலிசியை எப்படி கேன்சல் செய்வது? டைப் 1. PMJJBY பாலிசி திட்டத்துடன் இணைக்கப்பட்ட வங்கியின் கிளை அலுவலகங்களுக்கு சென்று PMJJBY பிரீமியம் வருடாந்திர ஆட்டோ டெபிட்டிங் செயல்முறையை நிறுத்தக் கோருங்கள். சரியான நேரத்தில் பணம் செலுத்தவில்லை என்றால் பாலிசி தானாகவே ரத்து செய்யப்படும். டைப் 2. மாற்றாக உங்கள் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கின் நிதியை வேறொரு கணக்கிற்கு மாற்றுவதன் மூலம் அதை கேன்சல் செய்யலாம். அந்த வகையில் போதிய நிதி இல்லாததால் தானாகவே ஆட்டோ டெபிட் ஆவது வெற்றியடையாது. அதன் விளைவாக பாலிசி ரத்து செய்யப்படும். PMJJBY பாலிசிக்கான கிளைம் ப்ராசஸ். உறுப்பினர் கணக்கு வைத்திருக்கும் எந்த வங்கி கிளையையும் அல்லது போஸ்ட் ஆஃபீஸையும் அணுகவும். கிளைம் ஃபார்ம் மற்றும் டிஸ்சார்ஜ் ரசீதை தேவையான ஆவணங்களை அனைத்து விதங்களிலும் முழுமையாக வங்கியில் சமர்ப்பிக்கவும். எளிய ஆவணங்கள். வங்கி கிளையால் சான்றளிக்கப்பட்ட அசல் இறப்புச் சான்றிதழ் அல்லது இறப்புச் சான்றிதழ். 2. கிளைம் ஃபார்ம், டிஸ்சார்ஜ் ரசீது. வங்கி கணக்குச் சான்றுகள். அதில் முன்பே அச்சிடப்பட்ட பெயருடன் ரத்து செய்யப்பட்ட காசோலை அல்லது செக் அல்லது வங்கி கணக்கு பாஸ்புக் அல்லது வங்கி கணக்கு அறிக்கை நகல் அல்லது பேங்க் ஸ்டேட்மெண்ட். மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா PMSBY
பிஎம்எஸ்பிஒய் பிரீமியம் ரூபாய் 20 ஒரு வருடத்திற்கு. இது இந்தியாவில் மிகவும் மலிவு தனிநபர் விபத்து காப்பீட்டுக் கொள்கைகளில் ஒன்றாகும். இத்திட்டம் விபத்து மூலம் மரணம் அல்லது பார்ஷியலி டிசேபிள்டு ஊனமுற்றோருக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. தற்செயலான மரணம் ஏற்பட்டால் பாலிசிதாரரின் பரிந்துரைக்கப்பட்ட தொகை ரூபாய் 2 லட்சம். எஸ்பிஒய் சான்றிதழை எவ்வாறு டவுன்லோட் செய்வது? கோ டு கூகுள் சர்ச், டைப் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா PMSBY, then click National Insurance Company website link, then click download PMSBY certificate, then select your policy year, then select your bank name, then select your mobile number, then click search button. நீங்கள் ஐசிஐசிஐ பேங்க் அக்கௌண்ட்டில் PMSBY பாலிசி வைத்து இருந்தால் ICICIlombard.com வெப்சைட்டில் இருந்து டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அடல் பென்ஷன் யோஜனா APY இந்திய குடிமக்களுக்கான ஓய்வூதிய திட்டமான அடல் பென்ஷன் யோஜனா APY அமைப்பு சாரா துறை தொழிலாளர்களை மையமாக கொண்டது. APYயின் கீழ் உத்தரவாதமான குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 1000 அல்லது 2000, 3000 அல்லது 4000 அல்லது 5000 சந்தாதாரரின் பங்களிப்புகளை பொறுத்து அவர்களது 60 வயதில் வழங்கப்படும். டாக்ஸ் செலுத்துபவர்கள் இந்த திட்டத்தில் சேர முடியாது. 18 வயது முதல் 40 வயதுக்குள் வரி செலுத்தாதவர்கள் மற்றும் சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்கள் சேமிப்பு வங்கி கணக்கு அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் சேமிப்பு வங்கி கணக்கு வைத்திருக்க வேண்டும். ஆண்டுக்கு ஒரு முறை ஏப்ரல் மாதத்தில் மட்டுமே ஓய்வூதிய தொகையை குறைக்க அல்லது அதிகரிக்க தேர்வு செய்யலாம். 20 ஆண்டுகள் நிறைவடைந்தவுடன் சந்தாதாரர்கள் APYயில் செலுத்திய உத்தரவாதமான வருமானத்தை விட முதலீட்டு வருமானம் அதிகமாக இருந்தால் உத்தரவாதமான குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியம் அல்லது அதிக மாதாந்திர ஓய்வூதியத்தை பெறுவதற்கான கோரிக்கையை தொடர்புடைய வங்கியிடம் அவர்கள் சமர்ப்பிப்பார்கள். சந்தாதாரர் இறந்தவுடன் அதே அளவு மாதாந்திர ஓய்வூதியம் மனைவிக்கு அல்லது ஆக்டிவ் நாமினிக்கு வழங்கப்படும். சந்தாதாரர் மற்றும் மனைவி இருவரும் இறந்தவுடன் சந்தாதாரரின் 60 வயது வரை திரட்டப்பட்ட ஓய்வூதிய செல்வத்தை திரும்பப் பெற பரிந்துரைக்கப்பட்ட நாமினி அந்த ஓய்வூதிய செல்வத்தை பெற்றுக்கொள்ளலாம். 20 ஆண்டுகளுக்கு முன் சந்தாதாரரின் மரணம் நிகழ்ந்தால் APYயின் கீழ் திரட்டப்பட்ட மொத்த கார்பஸ் அமௌண்ட்டை வாழ்க்கை துணைக்கு அல்லது நாமினிக்கு திருப்பித் தரப்படும். இருப்பினும் மனைவி அல்லது நாமினிக்கு ஓய்வூதியம் பென்ஷன் கிடைக்காது. 20 வயதிற்கு முன் வெளியேறுவது APY ஸ்கீமில் பொதுவாக அனுமதிக்கப்படாது. விதிவிலக்கான சூழ்நிலைகளில் மட்டுமே, அதாவது பயனாளியின் மரணம் அல்லது டெர்மினல் டிசீஸ் போன்றவற்றின் போது முதிர்ச்சியடைவதற்கு முன் வெளியேறுவதற்கான விதிகளுக்கு இணங்க இது PFRDAவால் அனுமதிக்கப்படலாம். APYயின் கீழ் அரசாங்க கூட்டு பங்களிப்பை பெற்ற ஒரு சந்தாதாரர் எதிர்காலத்தில் APYயிலிருந்து தானாக முன்வந்து வெளியேற தேர்வு செய்தால் அவர் APYக்கு அவர் செய்த பங்களிப்புகள் மற்றும் அவரது பங்களிப்புகளில் ஈட்டப்பட்ட நிகர உண்மையான வருமானத்துடன் மட்டுமே அவருக்கு திருப்பி அளிக்கப்படும். கணக்கு பராமரிப்பு கட்டணங்களை கழித்த பிறகு அரசாங்க கூட்டு பங்களிப்பு மற்றும் அரசாங்க கூட்டு பங்களிப்பில் ஈட்டப்பட்ட வருமானம் அத்தகைய சந்தாதாரர்களுக்கு திருப்பித் தரப்படாது. அடல் பென்ஷன் யோஜனா அக்கவுண்ட் விவரங்களை உங்கள் உமேங் ஆப்பில் நீங்கள் பார்க்கலாம். லாகின் செய்ய உங்கள் PAN கார்டு நம்பர் அவசியம். உங்கள் மொபைல் நம்பரை என்டர் செய்து லாகின் வித் OTP என்பதை கிளிக் செய்யவும். அடல் பென்ஷனா யோஜனா என்று சர்ச் செய்யவும். அடல் பென்ஷனா யோஜனா APY PAN கார்டு டவுன்லோட் செய்ய வெப்சைட் enps.nsdl.com/ENPS/APY-print.PRAN.html இந்த லிங்கை உங்கள் ப்ரௌசரில் டைப் செய்யுங்க. பெர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கவுண்ட் நம்பர் PRAN நம்பர் என்டர் செய்து கெட் OTP என்பதை கிளிக் பண்ணவும். உங்கள் மொபைல் நம்பரில் பெறப்பட்ட OTP என்டர் செய்து அடல் பென்ஷன் யோஜனா APY அக்கவுண்ட் பங்களிப்பு விவரங்களை நீங்கள் பார்க்கலாம். APY கான்ட்ரிபியூஷன் அப்கிரேட் ஆர் டவுன்கிரேட் BYக்கான இந்த வெப்சைட்டை உங்கள் ப்ரௌசரில் டைப் பண்ணுங்கள். apy.nps-protean.tech.in/CRA-lite/APY-up-tn-grade-view
இந்த லிங்கை உங்கள் ப்ரௌசரில் டைப் செய்யுங்க. ஓய்வூதிய தொகையை குறைக்க அல்லது அதிகரிக்க சேமிப்பு வங்கி கணக்கு அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் சேமிப்பு வங்கி கணக்கு வைத்திருக்கும் கிளைகளை நீங்கள் அணுகலாம். அல்லது ஏபிஐ வைத்திருக்கும் எந்த ஒரு வங்கி கிளைகளையும் நீங்கள் அணுகலாம். ஐசிஐசிஐ வங்கியின் சிறந்த பாலிசி ஐசிஐசிஐ ப்ரூ கோல்டு உடனடி வருமான திட்டத்துடன் கூடிய ஆயுள் காப்பீடு பாலிசி ஆகும். ஐசிஐசிஐ ப்ரூ கோல்டு மூலம் உங்கள் குடும்ப இலக்குகளை பாதுகாப்பதற்கான வாய்ப்பை பயன்படுத்துங்கள். மேலும் இந்த பாலிசி பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு இந்த மொபைல் நம்பரை அழைக்கவும். 1800209977. ஐசிஐசிஐ ப்ரூ கோல்டு இன்சூரன்ஸ் பாலிசி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்த அடுத்த மாதம் முதல் உடனடி வழக்கமான வருமானம் மற்றும் காம்படிட்டிவ் ஆன போனஸ் விகிதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பாலிசி இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் காலம் 25 ஆண்டுகளிலிருந்து தொடங்குகிறது. 3 பே அவுட் ஆப்ஷன்கள் இந்த இன்சூரன்ஸ் பாலிசியில் இருக்கிறது. உடனடி வருமானம், உடனடி மற்றும் பூஸ்டர் வருமானம் மற்றும் ஒத்திவைக்கப்பட்ட வருமானம், அதாவது டிஃபர்டு வருமானம். மேலும் இந்த பாலிசி இன்சூரன்ஸ் 18(c)யின் கீழ் வருமான வரி சலுகைகள் பெறலாம் மற்றும் அன்புக்குரியவர்களின் பாதுகாப்பிற்கான லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜுடன் இந்த பாலிசி கிடைக்கிறது. கோல்ட் இன்சூரன்ஸ் பாலிசி இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் முதலீடு செய்யும் காலம் 10 ஆண்டுகள் முதல் 12 ஆண்டுகள் வரை இருக்கிறது மற்றும் இன்சூரன்ஸ் மெச்சூரிட்டி அடையும் காலம் 25 ஆண்டுகள் இருந்து தொடங்குகிறது. ஐசிஐசிஐ ப்ரூ கோல்ட் இன்சூரன்ஸ் பாலிசி இமிடியேட் இன்கம், அதாவது உடனடி வருமானம். உங்கள் 25 வயதில் இமிடியேட் இன்கம் பிளானில் ஏப்ரல் 2024 முதல் ரூபாய் 5000 அமௌண்ட்டை ஒவ்வொரு மாதமும் 12 வருடங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்தால் அடுத்த மாதம் மே 2024 முதல் அப்ராக்சிமேட்டாக ரூபாய் 1900 முதல் உங்கள் 85 வயது வரை ஒவ்வொரு மாதமும் கிடைக்கும். ஐசிஐசிஐ ப்ரூ கோல்ட் இமிடியேட் இன்கம் பிளான். மேலும் ஏப்ரல் 2074இல் உங்கள் பாலிசி மெச்சூரிட்டி அடையும் போது மற்றும் போனஸ் தொகையும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் இந்த பாலிசியில் ரூபாய் 7,46,000 கூடுதலாகவும் உள்ளது. ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் உங்கள் நாமினிக்கு இந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் தொகையும் மற்றும் பாலிசி மெச்சூரிட்டி மற்றும் போனஸ் தொகையும் உங்கள் நாமினிக்கு கிடைக்கும். ஐசிஐசிஐ ப்ரூ கோல்ட் இன்சூரன்ஸ் பாலிசியின் மற்றொரு ஆப்ஷன் இமிடியேட் இன்கம் வித் பூஸ்டர், அதாவது உடனடி வருமான திட்டத்துடன் மற்றும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூஸ்டர் வருமானமும் இந்த பாலிசியில் உங்களுக்கு கிடைக்கும். உதாரணமாக, உங்கள் 35 வயதில் இமிடியேட் இன்கம் வித் பூஸ்டர் பிளானில் ஏப்ரல் 2024 முதல் ரூபாய் 15,000 ஒவ்வொரு மாதமும் 12 வருடங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்தால் அப்ராக்சிமேட்டாக அடுத்த மாதம் மே 2024 முதல் ரூபாய் 5,800 முதல் உங்கள் 85 வயது வரை ஒவ்வொரு மாதமும் கிடைக்கும். மேலும் ஏப்ரல் 2074இல் இந்த இன்சூரன்ஸ் பாலிசி மெச்சூரிட்டி அடையும் போது மற்றும் மெச்சூரிட்டி பணமும் போனஸ் தொகையும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கேரண்டட் பூஸ்டர் இன்கமும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் இந்த பாலிசியில் ரூபாய் 20,66,000 கூடுதலாக உள்ளது. ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் உங்கள் நாமினிக்கு இந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் மற்றும் மெச்சூரிட்டி பணமும் போனஸ் தொகையும் உங்கள் நாமினிக்கு கிடைக்கும். ஐசிஐசிஐ ப்ரூ கோல்ட் இன்சூரன்ஸ் பாலிசியில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் தொகையை பகுதியாக அல்லது முழுவதுமாக திரும்ப பெறும் வசதியும் இந்த இன்சூரன்ஸ் பாலிசியில் உள்ளது. ப்ரூ கோல்ட் இன்சூரன்ஸ் பாலிசியின் மற்றும் ஒரு ஆப்ஷன் டிஃபர்ட் இன்கம், அதாவது ஒத்திவைக்கப்பட்ட வருமானம். டிஃபர்ட் இன்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்துவிட்டு சில வருடங்களுக்கு பிறகு மாத வருமானமாக பெற்றுக்கொள்வது. ஐசிஐசிஐ ப்ரூ கோல்ட் இன்சூரன்ஸ் பாலிசியில் பிரீமியம் செலுத்தும் தொகை மற்றும் வரி தனியாக நீங்கள் செலுத்த வேண்டும். உங்கள் 50 வயதில் டிஃபர்ட் இன்கம் பிளானில் ஏப்ரல் 2024 முதல் ரூபாய் 1,00,000 ஒவ்வொரு வருடமும், அதாவது 10 வருடங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டும். மேலும் 2 வருடங்களுக்கு பிறகு 13வது வருடத்திலிருந்து, அதாவது ஏப்ரல் 2036 முதல் ஏப்ரல் 2059 வரை அப்ராக்சிமேட்டாக ஒவ்வொரு வருடமும் ரூபாய் 1,05,000
உங்கள் 85 வயது வரை ஒவ்வொரு வருடமும் கிடைக்கும். கோல்டு டிஃபர்டு இன்கம் இன்சூரன்ஸ் பாலிசி ஏப்ரல் 2059 உங்கள் பாலிசி மெச்சூரிட்டி அடையும் போது மெச்சூரிட்டி பணமும் போனஸ் தொகையும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த இன்சூரன்ஸ் பாலிசியில் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரூபாய் 10,50,000 கூடுதலாக இந்த இன்சூரன்ஸ் பாலிசியில் உள்ளது. ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் உங்கள் நாமினிக்கு இந்த தொகை கிடைக்கும் மற்றும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் தொகை மெச்சூரிட்டி பணமும் போனஸ் தொகையும் உங்கள் நாமினிக்கு கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் தொகையாக அல்லது முழுவதுமாக திரும்ப பெறும் வசதியும் இந்த இன்சூரன்ஸ் பாலிசியில் உள்ளது. சேஃப் கோல்ட் இமிடியேட் இன்கம் பிளான் உடனடி வருமானம் ஒவ்வொரு பாலிசி ஆண்டு மற்றும் மாதத்தின் முடிவதிலும் முதல் பாலிசி ஆண்டிலிருந்து தொடங்கி பாலிசி காலத்தின் இறுதி ஆண்டு வரை முதிர்வு காலத்தில் மொத்த தொகையை வழங்கும் வரை வழக்கமான வருமானத்தை உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் வழங்குகிறது. தேசிய கோல்ட் இமிடியேட் இன்கம் வித் பூஸ்டர் பிளானில் ஒவ்வொரு பாலிசி ஆண்டு மற்றும் மாதத்தின் முடிவிலும் முதல் பாலிசி ஆண்டிலிருந்து பாலிசி காலத்தின் இறுதி வரை வழக்கமான உடனடி வருமானத்தை வழங்குகிறது. வழக்கமான வருமானத்துடன் இது ஒவ்வொரு 5வது பாலிசி ஆண்டுக்கும் பூஸ்டர் வருமானத்தையும் வழங்குகிறது. அதைத் தொடர்ந்து முதிர்ச்சியின் போது மொத்த தொகையையும் வழங்குகிறது. கோல்ட் டிஃபர்டு இன்கம் பிளானில் ஒத்திவைக்கப்பட்ட வருமானம் உங்கள் வருமான தேவைகளின்படி உடனடியாக தொடங்குவதற்கு பதிலாக சில ஆண்டுகளுக்கு பிறகு ஒதுக்கீட்டு காலம் என அறியப்படுகிறது. வழக்கமான வருமானத்தை சில ஆண்டுகளுக்கு பிறகு வழங்குகிறது. மேலும் பாலிசியின் முதிர்ச்சியின் போது மொத்த தொகையையும் பெற்றுக்கொள்ளலாம். ஐசிஐசிஐ கோல்ட் இன்சூரன்ஸ் பிளான் 3 ஆப்ஷன்களிலும் லைஃப் அஷ்யூர்டு என அழைக்கப்படும் இன்சூரன்ஸ் கவரேஜும் இந்த பாலிசியில் உள்ளது. ஆயுள் காப்பீடு பெற்ற நபர் இறந்துவிட்டால் பாலிசியின் காலப்பகுதியில் காப்பீட்டுத் தொகை ஒரு மொத்த தொகையாக நாமினிக்கு வழங்கப்படும். பாலிசியில் குறிப்பிடப்பட்ட நபர் நாமினிக்கு இந்த தொகை வழங்கப்படும். கோல்ட் இன்சூரன்ஸ் பாலிசியின் டெத் பெனிஃபிட்ஸ் இறப்பில் உறுதியளிக்கப்பட்ட தொகை ப்ளஸ் சேமிப்பு கணக்கில் ஏதேனும் இருப்பு இருந்தாலும் ப்ளஸ் இன்டரிம் சர்வைவல் பெனிஃபிட் தொகை ப்ளஸ் டெர்மினல் போனஸ் ஏதும் அளிக்கப்பட்டு இருந்தாலும் அந்த மொத்த தொகையும் நாமினிக்கு கிடைக்கும். இறப்புக்கான உறுதியளிக்கப்பட்ட தொகை வருடாந்திர பிரீமியத்தின் 7 மடங்குகள். இறந்த தேதியின்படி செலுத்தப்பட்ட மொத்த பிரீமியங்களில் 105% வருடாந்திர பிரீமியம் என்பது பாலிசிதாரரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வருடத்தில் செலுத்த வேண்டிய பிரீமிய தொகையாகும். கோல்ட் இன்சூரன்ஸ் பாலிசியின் அம்சங்கள். கோல்ஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ் லைஃப் ட்ரீம்ஸ் ஆயுள் காப்பீட்டின் பாதுகாப்பை வழங்கும் சிறந்த நிதி திட்டமாகும். ஐசிஐசிஐ கோல்ட் ஒரு பாதுகாப்பு மற்றும் சேமிப்பு சார்ந்த பங்கு பெறும் ஆயுள் காப்பீட்டு திட்டமாகும். இது வாழ்நாள் முழுவதும் வழக்கமான வருமானத்துடன் ஆயுள் காப்பீட்டின் பாதுகாப்பை வழங்குகிறது. இது போனஸில் பங்கேற்பதன் மூலம் உங்கள் நீண்ட கால தொடர்ச்சியான நிதி தேவைகளை பூர்த்தி செய்ய பயன்படுகிறது. 99 வயது வரை வருமானம் மற்றும் பாலிசி காலத்துடன் ஆயுள் காப்பீடு மூலம் பாதுகாப்பு. எந்த நேரத்திலும் சேமிக்கவும் திரும்ப பெறுவதற்கான விருப்பமும் அல்லது திரட்டப்பட்ட வருவாயிலிருந்து எதிர்கால பிரீமியங்களை சரிசெய்ய பூஸ்டர் பிளானில் உடனடி வருமானத்துடன் உங்கள் சேமிப்பை ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் உத்தரவாதமான கூடுதல் போனஸ்களை பெறுவதற்கான ஆப்ஷனும் இந்த பாலிசியில் உள்ளது. மற்றும் வரி சட்டங்களின்படி செலுத்தப்பட்ட பிரீமியங்கள் மற்றும் பெறப்பட்ட பலன்களுக்கு வரிச்சலுகைகளும் கிடைக்கக்கூடும். கோல்ட் இன்சூரன்ஸ் பாலிசியில் 3 பிளான்களிலும் பிரீமியம் பேமெண்ட் செலுத்தும் காலம் 5 வருடங்கள் முதல் 12 வருடங்கள் வரை தொடங்குகிறது மற்றும் இன்சூரன்ஸ் பாலிசி காலம் 25 வருடங்கள் முதல் 99 வருடங்கள் வரை இருக்கிறது. மற்றும் இந்த இன்சூரன்ஸ் பாலிசியில் சேர்வதற்கு வயது வரம்பு 0 முதல் 60 வயது வரை இந்த இன்சூரன்ஸ் பாலிசியில் துவங்கலாம். மேலும் வருடாந்திர பிரீமியம் ரூபாய் 50,000 முதல் துவங்குகிறது. ஐசிஐசிஐ கோல்டின் அடிஷனல் பெனிஃபிட்ஸ். கூடுதலாக வருடாந்திர பிரீமியம் ஆப்ஷனை தேர்வு செய்வதன் மூலம் நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் கூடுதல் பெனிஃபிட் பெறுவீர்கள். மேலும் ஐசிஐசிஐ கோல்ட் இன்சூரன்ஸ் பாலிசியில் லோன் பெற்றுக்கொள்ளலாம். நிறுவனத்திடமிருந்து சரண்டர் மதிப்பில் 80% வரை நீங்கள் கடன் தொகையாக பெற்றுக்கொள்ளலாம். ஐசிஐசிஐ கோல்ட் இன்சூரன்ஸ் பாலிசியில் எந்த ஒரு கட்டத்திலும் நீங்கள் பிரீமியங்களை செலுத்துவதை நிறுத்தினால் பின்வருபவை பொருந்தும். முதல் 2 ஆண்டுகளுக்குள் நீங்கள் பிரீமியங்கள் செலுத்துவதை நிறுத்தினால் சலுகை காலம் முடிவடைந்தவுடன் பாலிசி காலாவதியாகிவிடும். காலாவதியான பாலிசியை நீங்கள் புதுப்பிக்கவில்லை என்றால் அது நிறுத்தப்படும் மற்றும்
எந்த பலனும் உங்களுக்கு கிடைக்காது. முதல் 2 வருடங்கள் முழுவதுமாக பிரீமியத்தை செலுத்திய பிறகு பிரீமியங்களை செலுத்துவதை நிறுத்தினால் உங்கள் பாலிசி சரண்டர் மதிப்பை பெறுகிறது மற்றும் பணம் செலுத்திய பாலிசி என்பது நீங்கள் பலன்களை பெறுவதற்கு உரிமையுடையதாகிறது. ஆனால் முழு பலன்களை விட பலன்கள் குறைவாக இருக்கும். எனினும் நீங்கள் செலுத்த வேண்டிய மொத்த பிரீமியத்தை விட குறைவாக செலுத்தி இருப்பீர்கள். 5 ஆண்டுகளுக்குள் பாலிசியை ரிவைவல் செய்து கொள்ளலாம். குறைந்தபட்சம் 2 முழு வருட பிரீமியங்களை செலுத்துவதன் மூலம் பாலிசி சரண்டர் மதிப்பை பெற்றுக்கொள்ளலாம். ஐசிஐசிஐ ப்ரூகோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை உங்களுக்காக மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் பெயர்களில் தொடங்கலாம். நீங்கள் 33 வயதில் வருடத்திற்கு ரூபாய் 1,00,000 12 வருடங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்தால் இமிடியேட் இன்கம் பிளானில் மாதம் ரூபாய் 3,378 அல்லது வருடத்திற்கு ஒரு முறை ரூபாய் 42,220 25 வருடங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரூபாய் 12,20,000 மற்றும் மெச்சூரிட்டி பெனிஃபிட் அப்ராக்சிமேட்டாக ரூபாய் 15,19,000 உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இமிடியேட் இன்கம் வித் பூஸ்டர் பிளானில் வருடம் ரூபாய் 42,220 மேலும் 5 வருடத்திற்கு ஒரு முறை ரூபாய் 13,640 பூஸ்டர் போனஸாக 25 வருடங்களுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் கிடைக்கும். மேலும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரூபாய் 12,20,000 இமிடியேட் இன்கம் வித் பூஸ்டர் பிளானில் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் மெச்சூரிட்டி பெனிஃபிட் அப்ராக்சிமேட்டாக ரூபாய் 13,68,000 உங்களுக்கு கிடைக்கும். ஆன்லைன் மூலமாக இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமை பர்ச்சேஸ் செய்து கொள்ளலாம். செய்ய எந்த பிளானை தேர்வு செய்வது? மை சாய்ஸ். நீங்கள் 10 வருடங்கள் மாதம் ரூபாய் 15,000 முதல் 3 பிளான்களில் முதலீடு செய்தாலே அதிலிருந்து கிடைக்கும் இன்கம் உங்கள் பேங்க் அக்கவுண்டில் சேமித்து வைத்தாலே 3 பிளான்களின் முதலீட்டை நிறைவு செய்து கொள்ள முடியும் மற்றும் உங்கள் குடும்ப நிதி பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளலாம். அந்த 3 பிளான்கள் எல்ஐசி ஜீவன் லக்ஷ்யா, ஏஎல்எஸ் டாக்ஸ் சேவர் மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் ஐசிஐசிஐ ப்ரூகோல்ட். நீங்கள் வேலை பார்ப்பவர்களாக இருந்தால் உங்கள் தேவைக்கேற்ப ரூபாய் 15,000 அல்லது அதற்கு குறைவாக அல்லது அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் தேர்வு செய்யலாம். எல்ஐசி ஜீவன் லக்ஷ்யா பிரீமியம் மாதத்திற்கு ரூபாய் 2,500. இன்சூரன்ஸ் கவரேஜ் ரூபாய் 4,00,000 15 வருடங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டும். மெச்சூரிட்டியாக கிடைக்கும் தொகை தோராயமாக ரூபாய் 7,16,000. டாக்ஸ் சேவர் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் மாதத்திற்கு ரூபாய் 6,500 15 வருடங்களுக்கு பேங்க் அக்கவுண்டில் சேமித்து வைத்து எஸ்ஐபியை விட லம்சம் அமௌண்ட்டாக ஏஎல்எஸ் டாக்ஸ் சேவர் மியூச்சுவல் ஃபண்டின் என்ஏவி மதிப்பு குறைவாக இருக்கும்போது முதலீடு செய்யலாம். மெச்சூரிட்டி மதிப்பு தோராயமாக ரூபாய் 44,00,000. இன்ட்ரெஸ்ட் ரேட் தோராயமாக 15% பெர் ஆனம். சேவர் மியூச்சுவல் ஃபண்டில் டிவிடெண்ட் பே அவுட் ஆப்ஷனை தேர்வு செய்வதன் மூலமாக வருடத்திற்கு 2 முறை டிவிடெண்ட் கிடைக்க வாய்ப்பு. மேலும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் அவசர தேவைக்காக எல்ஐசி டாக்ஸ் சேவர் மியூச்சுவல் ஃபண்டில் இருந்து உங்களுக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கொள்ளும் வசதியும் உள்ளது. ஐசிஐசிஐ ப்ரூகோல்ட் இன்சூரன்ஸ் பாலிசி பிரீமியம் மாதத்திற்கு ரூபாய் 8,500. முதலீட்டு காலம் 12 வருடங்கள். ஐசிஐசிஐ ப்ரூகோல்ட் இமிடியேட் இன்கம் உடனடி வருமானம் ஆப்ஷனை தேர்வு செய்வதன் மூலமாக அடுத்த மாதத்திலிருந்து ஒவ்வொரு மாதத்திற்கும் ரூபாய் 3,290 25 வருடங்களுக்கு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரூபாய் 6,07,000 மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 25 வருடங்களுக்கு பிறகு ரூபாய் 13,45,000 கிடைக்கும். ஐசிஐசிஐ ப்ரூகோல்ட் இன்சூரன்ஸ் பாலிசி இமிடியேட் இன்கம் வித் பூஸ்டர் இன்கம் ஆப்ஷனை தேர்வு செய்வதன் மூலமாக மாத வருமானம் ரூபாய் 3,292 மேலும் 5 வருடத்திற்கு ஒரு முறை பூஸ்டர் இன்கமும் கிடைக்கும். பிளானிற்குமான டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் மதிப்பு எல்ஐசி ஜீவன் லக்ஷ்யா ரூபாய் 4,18,784 15 வருடங்களுக்கு. ஏஎல்எஸ் டாக்ஸ் சேவர் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் ரூபாய் 11,70,000 15 வருடங்களுக்கு. ஐசிஐசிஐ ப்ரூகோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ரூபாய் 12,24,000 12 வருடங்களுக்கு. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் மதிப்பு ரூபாய் 28,12,784
டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் காலங்கள் 12 முதல் 15 வருடங்கள். டோட்டல் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரூபாய் 16 லட்சம். டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட் தோராயமாக ரூபாய் 74,44,720 ரூபாய். 15 வருடங்கள் நன்றாக சம்பாதித்து சேமித்தால் போதும். அதன் பிறகு உங்களுக்கு பிடித்த தொழிலை செய்யலாம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டிற்கு வருமானம் கிடைக்க வாய்ப்பு அதிகம். ஷேர் மார்க்கெட். சிறந்த கம்பெனிகளின் பங்குகளை வாங்குவதன் மூலம் நீண்ட கால மற்றும் குறுகிய கால அடிப்படையில் லாபம் அடையலாம். ஐசிஐசிஐ பேங்க், ஐஓபி பேங்க், சன் டிவி மற்றும் எல்ஐசி. உதாரணமாக, ஐசிஐசிஐ பேங்க் பங்கின் விலை 26 ஏப்ரல் 2023 ரூபாய் 914.95. ஐசிஐசிஐ பேங்க் பங்கின் விலை 23 ஏப்ரல் 2024 ஒரு வருடத்திற்கு பிறகு ரூபாய் 1087.15. வித்தியாசம் ரூபாய் 172.20. 100 பங்குகள் வாங்கியிருந்தால் ஒரு வருடத்தில் ரூபாய் 17,220 உங்களுக்கு கிடைத்திருக்கும். ஷேர் மார்க்கெட் and ஸ்டாக் மார்க்கெட். என்எஸ்இ நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நிஃப்டி 50, பிஎஸ்இ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், சென்செக்ஸ் 30. ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்வதற்கு முன் கம்பெனியின் விவரங்களை நன்றாக பார்த்து தெரிந்து கொண்டு சிறந்த கம்பெனிகளின் பங்குகளை வாங்குவது சிறந்தது. பிஎஸ்இ சென்செக்ஸ் 30 பங்கு வர்த்தகத்தின் அன்றைய தினத்தில் 30 முதன்மையான நிறுவனங்களின் ஷேர் மார்க்கெட்டில் பங்கின் விலை பங்கின் மதிப்பை பொறுத்து மாறுபடும். சென்செக்ஸ் 30ல் கெய்னர்ஸ் 26 நிறுவனங்கள் அன்றைய நாளில் நிறுவனங்களின் பங்கின் விலை வளர்ச்சி குறியீட்டில் பாசிட்டிவ் மதிப்பில் உள்ளது. பாசிட்டிவ் மதிப்பில் உள்ள நிறுவனங்கள் என்டிபிசி பவர் கிரிட், டாடா ஸ்டீல், இண்டஸ்இண்ட் பேங்க், டாடா மோட்டார்ஸ், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், டெக் மஹிந்திரா ஆகிய நிறுவனங்கள் மற்றும் மற்ற நிறுவனங்கள் 26 நிறுவனங்கள் மற்றும் 4 நிறுவனங்கள் லாசஸ். அன்றைய நாளின் நிறுவனங்களின் பங்கின் விலை வீழ்ச்சி குறியீட்டில் நெகட்டிவ் மதிப்பில் உள்ளது. பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்சஸ் நெகட்டிவ் மதிப்பில் உள்ள நிறுவனங்கள் பாரதி ஏர்டெல், ஐசிஐசிஐ பேங்க், மாருதி சுசுகி இந்தியா, ஏசியன் பெயிண்ட்ஸ் ஆகிய 4 நிறுவனங்கள். சென்செக்ஸ் லாசஸ் நெகட்டிவ் பெர்சன்டேஜ் ஆஃப் விகிதத்தில் உள்ளது. 30ல் அட்வான்சர்ஸ் 26 நிறுவனங்கள், டிக்ளைனர்ஸ் 4 நிறுவனங்கள். நிஃப்டி 50 50 நிறுவனங்களின் பங்கு வர்த்தகத்தின் அன்றைய தினத்தில் 50 முதன்மையான நிறுவனங்களின் ஷேர் மார்க்கெட்டில் பங்கின் விலை மதிப்பை பொறுத்து மாறுபடும். நிஃப்டி 50 கெய்னர்ஸ் நிறுவனங்கள் அன்றைய நாளில் 43 நிறுவனங்களின் பங்கின் விலை வளர்ச்சி குறியீட்டில் பாசிட்டிவ் மதிப்பில் உள்ளது. பெர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் பாசிட்டிவ் மதிப்பில் உள்ள நிறுவனங்கள் பாரத் பெட்ரோலியம், என்டிபிசி பவர் கிரிட், டாடா ஸ்டீல், கோல் இந்தியா, இண்டஸ்இண்ட் பேங்க், டாடா மோட்டார்ஸ் மற்றும் பல நிறுவனங்கள். மொத்தம் 43 நிறுவனங்கள் பெர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்சில் பாசிட்டிவ் மதிப்பில் உள்ளது. லாசஸ் 7 நிறுவனங்கள் அன்றைய நாளில் நிறுவனங்களின் பங்கின் விலை வீழ்ச்சி குறியீட்டில் நெகட்டிவ் மதிப்பில் உள்ளது. பெர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்சில் நெகட்டிவ் மதிப்பில் உள்ள நிறுவனங்கள் பாரதி ஏர்டெல், ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஓஎன்ஜிசி, ஐசிஐசிஐ பேங்க், மாருதி சுசுகி இந்தியா, ஏசியன் பெயிண்ட்ஸ். நிஃப்டி 50ல் அட்வான்சர்ஸ் 43 நிறுவனங்கள் மற்றும் டிக்ளைனர்ஸ் 7 நிறுவனங்கள். சிறந்த பங்குகள். ஐசிஐசிஐ பேங்க். ஐசிஐசிஐ வங்கி ஒருங்கிணைந்த சொத்துக்கள் மூலம் இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் துறை வங்கியாகும். ஐசிஐசிஐ வங்கி லிமிடெட் 1994ஆம் ஆண்டில் ஐசிஐசிஐ குழுமத்தின் ஒரு பகுதியாக ஐசிஐசிஐ பேங்கிங் கார்ப்பரேஷன் லிமிடெட் என்ற பெயரில் இணைக்கப்பட்டது. ஆரம்ப பங்கு மூலதனம் 75% ஐசிஐசிஐ மற்றும் 25% எஸ்சிஐசிஐ லிமிடெட். பன்முகப்படுத்தப்பட்ட நிதி மற்றும் ஷிப்பிங் ஃபைனான்ஸ் கடன் வழங்குபவருக்கு சொந்தமானது. இதில் ஐசிஐசிஐ 19.9% டிசம்பரில் ஐசிஐசிஐயுடன் இணைத்தது. ஐசிஐசிஐ செப்டம்பர் 10, 1999இல் வங்கியின் பெயர் ஐசிஐசிஐ பேங்கிங் கார்ப்பரேஷன் லிமிடெட் என்பதிலிருந்து ஐசிஐசிஐ வங்கி லிமிடெட் என மாற்றப்பட்டது. ஐசிஐசிஐ வங்கி மார்ச் 31, 2023இல் 5,900 பிரான்ச்சுகளும் 16,650 ஏடிஎம்களையும் கொண்டிருந்தது. வங்கியின் மொத்த சொத்துக்கள் மார்ச் 31, 2023இல் ரூபாய் 15,842.07 பில்லியன்கள்.
ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் NSEயில் ஐசிஐசிஐ பேங்கின் மார்ச் 2021 பங்கின் விலை ரூபாய் 582.10. ஏப்ரல் 2024 பங்கின் விலை ரூபாய் 1089. கடந்த 3 வருடங்களாக ஐசிஐசிஐ வங்கியின் பங்கின் மதிப்பு வளர்ச்சி விகிதத்தில் உள்ளது. ஐசிஐசிஐ பேங்கின் ஏப்ரல் 2024 மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மதிப்பு ரூபாய் 7,59,000 கோடிகள். 3 மாதங்களின் ஸ்டாக் ரிட்டர்ன்ஸ் 6.09%. இந்த பங்குகள் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் IOB பேங்க் 1964 வங்கி கிளைகளுக்கு இடையான நல்லிணக்கம் மற்றும் வருங்கால வைப்பு நிதி கணக்குகளின் ஆகிய பகுதிகளில் கணினிமயமாக்கலில் ஒரு தொடக்கத்தை IOB ஏற்படுத்தியது. 1968 IOB விவசாயத்துறையின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஒரு முழு அளவிலான துறையை நிறுவியது. தேசியமயமாக்கலின் போது 1969 தேசியமயமாக்கப்பட்ட 14 முக்கிய வங்கிகளில் IOBயும் ஒன்றாகும். 1969 ஆண்டில் தேசியமயமாக்கலுக்கு முன்னதாக IOB இந்தியாவில் 195 கிளைகளை கொண்டிருந்தது. அப்போதைய மதிப்பு 67.70 கோடிகள். IOB பேங்க் 906 கிராமப்புற கிளைகளையும் 961 செமி அர்பன் கிளைகளையும் 655 நகர்ப்புற கிளைகளும் மற்றும் 698 பெருநகர கிளைகளையும் உள்ளடக்கியது. 3220 உள்நாட்டு கிளைகளும் மற்றும் 3355 ATMகளும் மார்ச் 31, 2023 வங்கி பிரான்ச்சுகளை கொண்டுள்ளது. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் NSEயில் IOB பேங்க் மார்ச் 2021 பங்கின் விலை மதிப்பு ரூபாய் 16. 28 மார்ச் 2024 IOB பேங்கின் பங்கின் விலை மதிப்பு ரூபாய் 59.95. கடந்த 3 வருடங்களாக IOB வங்கியின் வளர்ச்சி விகிதத்தில் உள்ளது. IOB பேங்கின் மார்ச் 2024 மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மதிப்பு ரூபாய் 1,106,00,000 கோடிகள். 1 இயர் IOB ஸ்டாக் ரிட்டர்ன்ஸ் 131.37%. சிறந்த பங்குகள் சன் டிவி நெட்வொர்க். சன் டிவி நெட்வொர்க் லிமிடெட் ரீஜியனல் மொழிகளில் செயற்கைக்கோள் சேட்டலைட் டெலிவிஷன் மற்றும் வானொலி சாஃப்ட்வேர் புரோகிராம்களை தயாரித்து ஒளிபரப்புவதில் ஈடுபட்டுள்ளது. நிறுவனம் தற்போது 4 தென்னிந்திய மொழிகளிலும் பங்களா மற்றும் மராத்தியிலும் தொலைக்காட்சி சேனல்களை இயக்குகிறது. முக்கியமாக இந்தியாவில் உள்ள பார்வையாளர்களுக்கும் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, ஐக்கிய நாடுகள் மற்றும் ஐரோப்பா, மத்திய கிழக்கு, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, தெற்கு ஆசிய நாடுகளில் உள்ள பார்வையாளர்களுக்கும் ஆப்பிரிக்கா மற்றும் கனடா. நிறுவனத்தின் முதன்மையான சேனல் சன் டிவி. நிறுவனத்தின் மற்ற முக்கிய சேட்டலைட் சேனல்கள் சூர்யா டிவி, ஜெமினி டிவி, உதயா டிவி, சன் பங்களா மற்றும் சன் மராத்தி. தற்போது சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலியில் FM வானொலி ஒலிபரப்பு வணிகத்திலும் ஈடுபட்டுள்ளது. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் NSEயில் சன் டிவி நெட்வொர்க் 27 மார்ச் 2023 பங்கின் விலை ரூபாய் 415.85. 18 மார்ச் 2024 பங்கின் விலை ரூபாய் 590.85. டிசம்பர் மாதம் பங்கின் விலை ரூபாய் 712 வரை உயர்ந்து பின்பு பங்கின் விலை இறங்கியுள்ளது. சன் டிவி நெட்வொர்க்கின் மார்ச் 2024 மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மதிப்பு ரூபாய் 23,414,000 கோடிகள். சன் நெட்வொர்க் 4 மந்த் ஸ்டாக் ரிட்டர்ன்ஸ் 2.15%. சிறந்த பங்குகள் LIC லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷனின் பங்குகள் BSE லிமிடெட் மற்றும் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவில் NSEயில் மே 17, 2022 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பட்டியலிடப்பட்டது. 31/3/2023 நிலவரப்படி மும்பை, டெல்லி, கொல்கத்தா, சென்னை, ஹைதராபாத், கான்பூர், போபால் மற்றும் பாட்னாவில் 8 மண்டல அலுவலகங்கள் உள்ளன. 113 பிரிவு அலுவலகங்களும் 2048 கிளை அலுவலகங்களும் 1580 சாட்டலைட் பிரான்ச்சஸ்களும் மற்றும் 1169 சிறு அலுவலகங்களும் இருக்கின்றன. 2022-23 நிதியாண்டில் LICயின் பீமா ரத்னா, LICயின் தன் சஞ்சய், LICயின் புதிய பென்ஷன் பிளஸ், LICயின் தன் வர்ஷா, LICயின்
புதிய தொழில்நுட்ப காலம். எல்ஐசியின் புதிய ஜீவன் அமர், எல்ஐசியின் ஜீவன் ஆசாத் ஆகிய 7 புதிய தனிப்பட்ட தயாரிப்புகளை கார்ப்பரேஷன் அறிமுகப்படுத்தியது. ரைடர், அதாவது எல்ஐசியின் குரூப் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர். கூடுதலாக கார்ப்பரேஷன் 5 தனிப்பட்ட தயாரிப்புகளின் மாற்றியமைக்கப்பட்ட பதிப்புகளையும் அறிமுகப்படுத்தியது. எல்ஐசியின் ஆதார் ஸ்டாம்ப், எல்ஐசியின் ஆதார் ஷீலா, எல்ஐசியின் புதிய ஜீவன் சாந்தி, எல்ஐசியின் ஜீவன் XI7 மற்றும் எல்ஐசியின் சாரல் பென்ஷன். 22-23ஆம் நிதியாண்டில் தனிநபர் புதிய வணிகத்தின் கீழ் எல்ஐசி இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் நிறுவனம் 2,04,28,937 பாலிசிகளை முதல் ஆண்டு பிரீமியம் வருமானமாக ரூபாய் 58,662.11 கோடிகளை வாங்கி, மேலும் வெளிநாட்டு கிளைகளுடன் இணைந்து 9,443 பாலிசிகளை முதல் ஆண்டு பிரீமியம் வருமானமாக ரூபாய் 107.68 கோடிகளை வாங்கியுள்ளது. நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் NSEயில் எல்ஐசி மே 2022இல் பட்டியலிடப்பட்ட போது பங்கின் விலை ரூபாய் 811.30. மார்ச் 2024இல் பங்கின் விலை ரூபாய் 905. பிப்ரவரி 2024இல் எல்ஐசியின் பங்கின் விலை ரூபாய் 1022.80 வரை உயர்ந்து பின்பு எல்ஐசி பங்கின் விலை இறங்கியுள்ளது. எல்ஐசியின் மார்ச் 2024இல் மார்க்கெட் கேபிடலைசேஷன் மதிப்பு ரூபாய் 5.75 லட்சம் கோடிகள். எல்ஐசியின் 1 இயர் ஸ்டாக் ரிட்டர்ன்ஸ் 29.76%. கடந்த மாதம் எல்ஐசி நிறுவனம் தனது பங்குதாரர்களுக்கு டிவிடெண்டும் வழங்கியுள்ளது. மார்க்கெட்டை தவிர ரியல் அசெட்ஸ் டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டுகளிலும் 3 வருடங்களுக்கு முதலீடு செய்து, ஒவ்வொரு வருடமும் ரூபாய் 1.5 லட்சம் முதலீடு செய்து 3 வருடங்களுக்கு பிறகு சிஸ்டமேட்டிக் வித்டிராவல் பிளான் மூலம் மாதம் ரூபாய் 8,500 எடுக்கலாம். மேலும் மியூச்சுவல் ஃபண்டில் NAVயின் மதிப்பு குறையும் போது மேற்கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டும் செய்யலாம். ஐசிஐசிஐ ப்ரூ கோல்டு, எல்ஐசி ஜீவன் லக்ஷயா இன்சூரன்ஸ் கவரேஜ்க்காக இதில் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை தேர்வு செய்யலாம். கோல்டு, தங்கம் வாங்குவதாக இருந்தால் சோவரிஜன் கோல்டு பாண்டை தேர்வு செய்யலாம். நிறைய நகைகளை வாங்கி பாதுகாப்பதை விட இந்த பிளானில் முதலீடு செய்து பிளான் முடிந்தவுடன் தேவைப்படும் போது நகைகளாக மாற்றிக்கொள்ளலாம். முதலீடு செய்வதற்கு முன் திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மீ அண்ட் லைக் மீ.